கிறிஸ்து இயேசுக்குள் பெருமாய் திறந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவினால் ஜனிப்பிக்கப்படத்தினுடைய கடைசி பகுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு சொற்பமாக தான் உங்களுக்கு ஒரு 8 பாகத்தில் எடுத்துருக்குறோம். மீதி அனைத்தையும் நீங்கள் புத்தகத்தில் வாசிக்கும் போது நம்ம தெளிவாக இன்னும் நீங்கள் அருமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை நீங்கள் டிஸ்கஸ்கள் பண்ணலாம். வீட்டில் இருந்தீங்கன்னா, ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சகோதர சேரும்போது எல்லாமே அந்த புக்கில் இருக்கிற விஷயத்தை எடுத்து நீங்கள் ஸ்டடிக்குள்ளே பண்ணலாம் தனியாக சகோதரிகளே. இந்த கூட்டம் முடிச்சதுக்கப்புறம் அந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்துடைய இந்த கடைசி பாகம், ஆவினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய இந்த வாய்ப்பு எப்பொழுது முடிவு பெறும்? ஸ்பிரிட் பிகாட், அதாவது ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதற்கான ஒரு வாய்ப்பு எப்பொழுது முடிவு பெறும் என்றதான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பொழுது நிறைவடையும் என்று தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலப்பகுதியே 7ஆம் சபையின் காலப்பகுதி. அதனால் அநேக சத்தியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால், இந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்படுவது ஒன்று இருக்குது என்பதையே இந்த 7ஆம் சபை காலத்தில் தான் அது முழுமையாக வெளிப்பட்டிருக்குது என்று தான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஸ்பிரிட் பிகாட்டல் என்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, உங்களுக்கே கூட அநேக வருடங்களாக கூட இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாக்கும் ரொம்ப வருஷங்கள் தேவைப்பட்டது அந்த ஆழமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. ஆனால் இப்போ இந்த யுகத்தில் பிதாவாகிய தேவன் செய்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய செய்கைக்கான முடிவு காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, 33 AD பெந்தகோஸ்த் நாளில் இது ஆரம்பிச்சுது. இப்போ வரைக்குமே தொடர்ந்து அந்த காலப்பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைவு பெறக்கூடிய காலப்பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம் சரசு. அப்படின்னா இந்த ஒரு ஆவினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய இந்த வாய்ப்பானது நிறைவு பெறக்கூடிய காலத்தில் வந்திருக்கிறோம் என்பது நம்ம அநேக விஷயத்தை பார்த்துருக்கிறோம். பட் அநேக பாடங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இந்த ஒரு ஆவினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய பாடத்தில் வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். அப்படின்னா என்னன்னா, ஆவினால் ஜனிப்பிக்கப்படுவதுன்னா என்ன, நம்ம ஏற்கனவே இந்த பாடத்தை பார்த்துருக்கிறோம். ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டதுக்கான அறிகுறிகள் என்ன என்றதை நம்ம பாடத்தை நான் பார்த்துருக்கோம். இந்த எவிடன்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், அதாவது ஸ்பிரிட் பிகாட்டன் என்ற தலைப்பில் இந்த பாடத்தை பார்த்துருக்கோம். அடுத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆவினால் அபிஷேகம் பண்ணப்படுவது அல்லது ஆவினால் முத்திரிக்கப்படுவது என்பதையும் ஒரு சுருக்கமாக நம்ம இந்த பாடத்தில் பார்த்துருக்கிறோம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய ஆழங்கள் என்னன்றது இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதில் சகோதரிகளே, பொதுவாக இப்போ உங்களை பார்த்து கேட்டோன்னா, சகோதரிகளே, ஆவினால் ஜனிப்பிக்கப்படுவது என்றால் என்ன என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? த ஸ்பிரிட் பிகாட்டன் என்ற வார்த்தைக்கான விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுங்க? அப்படின்னா இது எப்படி அந்த வார்த்தை பொருந்தி வருது? எல்லாம் எளிமையாக கேட்குறேன். ஆவினால் ஜனிப்பிக்கப்படுவதெல்லாம் என்ன, யாராவது சொல்ல முடியுங்களா? ஏன்னா நம்ம எந்த பாடத்தை பார்த்துட்டு இருக்கோமோ அந்த பாடம் என்னதுன்ற நம்ம புரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா சரஸ்வரிகள்? அப்படின்னா இந்த ஒரு ஆவினால் ஜனிப்பிக்கப்படுவது என்றால் என்ன, யாராவது சொல்ல முடியுங்களா? தேவனுடைய வசனத்தின்படி வாழுதல். ஓகே, நம்ம அந்த பார்த்த அந்த சீக்வன்ஸ்ல சொல்ல முடியுமா யாராவது? ஆவினால் ஜனிப்பிக்கப்படுவது என்றால் என்ன? ரொம்ப முக்கியம் சரஸ்வரி. இது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்குது நம்ம முக்கியமான ஒரு கடமையா இருக்கும். சத்திய வசனம் ஏற்றுன்னு சொல்றீங்க, இன்னும் தெளிவா யாராவது சொல்ல முடியுங்களா? ஆவினால் ஜனிப்பிக்கப்படுவது அதான் சொல்றார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்காவிட்டால் சொல்றார். நான் பிறக்கப்படுறது கேட்கல, ஜனிப்பிக்கப்படுறது கேட்கிறேன். ஆவினால் பிகாட்டன் கேட்கிறேன், பாட்டன் கேட்கல. அதாவது ஆவினால் ஜனிப்பிக்கப்படுவதுன்னா என்ன, அது விஷயம் புரிஞ்சாதான் அதோடைய முடிவு எப்படி வரும்ன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆரம்பிச்சது நம்ம என்ன பண்ணோம், 33 ஆரம்பிச்சு பார்த்துட்டோம். ஸோ நீங்க சொன்னீங்க தேவனுடைய வார்த்தைன்னு கொண்டு வரீங்க, ஆனா அது ப்ராக்டிக்கலா சொல்லுங்க பார்க்கலாம். புதிய சிந்தை சொல்றீங்க இல்லைங்களா? புது சிந்தை சொல்றீங்க, வார்த்தைன்னு சொல்றீங்க. இதுக்கு பைபிள்ல இருக்கிற வார்த்தை என்ன தெரியுங்களா? அழியாத ஜீவ வசனமாகிய, அழியாத தேவ வார்த்தையினுடைய ஜீவ வித்தாகிய அது உங்களுக்குள் விதைக்கப்பட வேண்டும். அது விதைக்கப்படுவதற்கு நம்முடைய சிந்தை தேவைப்படுகிறது. பழைய சிந்தை இருக்கு பார்த்தீங்களா, அதான் பார்த்தோம் இல்லையா டபர்னக்கல்ல. இந்த பழைய சிந்தையில, பழைய மாம்சத்துல ஒரு புது சிந்தை உங்களை ஆளுகை செய்யணும். ஒரு புது சிந்தை உங்களை கண்ட்ரோல் கொண்டு வரணும். என்னையோ உங்களையும் அது கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கணும். அது யாரால தான் முடியும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல பிசாஸ் பிடிச்சுங்க இருக்கிறாங்க தெரியுங்களா?
பேய் பிடிச்சுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ விழுந்து போன தூதருடைய அந்த ஆக்கம், அதான் அவங்களுடைய எண்ணங்கள் மனிதனை வந்து ஆளுகை செய்யுது. அதனால தான் இன்னைக்கு பாருங்க, மனுஷன் நீண்ட முடி விட்டுட்டு அரைக்குறை வஸ்திரம் போட்டுட்டு ஒரு மாதிரி ரோட்ல நடந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, கல்லெல்லாம் எடுத்து அடிப்பாங்க. அவங்க எல்லாம் யாருன்னா விழுந்து போன தூதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டவங்க. நார்மலா மனுஷனா இருக்க மாட்டாங்க. பாருங்களேன், எப்போ ஒன்றும் என்ன ஒன்றுலாம் மாறிடுவாங்க, ஜோரா கத்திடுவாங்க, இல்லை கீழே விழுந்துருவாங்க, அல்ல வந்து அவங்களே வந்து என்ன பண்றாங்க அவங்க தெரியாது. இப்போ உலகம் முழுக்க சாத்தானுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. ஆனா ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுவது என்றால் என்ன, சிந்தைன்னு சொன்னீங்க. அதை கிளியரா நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 1:23 தான் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வசனம். நாம் ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுவது எப்படி என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க சிஸ்டர். அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. பாத்தீங்களா எவ்வளவு அருமையா இருக்கு. அழிவில்லாத ஜீவ வசனம், அழிவுக்குரிய வித்து கிடையாது, அழிவில்லாத வித்தினால நீங்க மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீங்களே. 1 பேதுரு 1:23. 1 Peter chapter 1 verses 23. ஸோ இதுதான் அப்போஸ்தலன் பேதுரு வந்து அவருடைய நிருபத்தில் எழுதுறார். அப்ப நமக்குள் ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுவது என்பதுனா, நம்ம சாதாரண நம்ம வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், உலகத்துல வாழ்றோம், எல்லாருமே நம்ம எப்படிதான் பாக்குறாங்கன்னா மனுஷனா தான் பாக்குறாங்க. கரெக்டுங்களா? ஒரு மனிதராக பாக்குறாங்க. ஒருவேளை நீங்க மனைவியா இருக்கலாம், நீங்க ஒரு மகளா இருக்கலாம், அல்ல ஒரு கணவரா இருக்கலாம், ஒரு சகோதரனா இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்தானத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் மனிதராக. ஆனா தேவன் நம்மளை பார்க்கறது மனித ஸ்தானத்துல பார்க்கல. நம்மளை புது சிருஷ்டிகளாக தான் தேவன் பார்க்கும்போது, நம்முடைய சிந்தைக்குள்ள தேவனுடைய வார்த்தையை வந்து உள்வாங்கிறதுக்காக பரலோகத்தின் தேவன் ஜீவ வித்தை நமக்குள்ள விதைச்சிருக்கிறார். அந்த விதைக்கு, அந்த ஜீவ வார்த்தைக்கு நம்ம விருப்பத்தை வந்து, அதாவது நம்முடைய விருப்பத்தை வந்து வெளிப்படுத்தணும். அதாவது நம்மளுடைய விருப்பமும் தேவனுடைய வார்த்தையும் இசைந்து வேலை செய்யும்போது, அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை நம்மளை ஆளுகை செய்யும் போது ஒரு புதிய சிருஷ்டியா நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா வளர ஆரம்பிக்கிறோம். அந்த நியூ கிரியேஷன் என்றது என்னன்னா, கிறிஸ்துக்குள் இப்படி இருக்கிறவன் ஒருவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 5:17. அப்படின்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினா, பழைய ஆசைகள், பழைய விருப்பங்கள், பழைய நோக்கங்கள், பழைய எல்லா டிசைர்ஸ், அதாவது நம்முடைய எல்லா விதமான விருப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இனிமேல் கிறிஸ்துக்குள்ள நான் வாழ்வேன் என்றது என்ன உருவாது பார்த்தீங்களா? அதுதான் இந்த ஜனிப்பிக்கப்படக்கூடியதான ஒரு வாய்ப்பு. அடுத்து பார்க்கும்போது இதுக்கு வேற எங்கன்னா வசனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. தீத்து புத்தகத்துல அப்போஸ்தல் தீத்து, அதாவது அப்போஸ்தல் பவுல் எழுதின வார்த்தையின் அடிப்படையில தீத்து ரொம்ப ஆழமான வார்த்தை பயன்படுத்துறார். தீத்து வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 3:5 வாசிங்க. தீத்து புத்தகத்துல இதை பத்தி பேசியிருக்காரு. 3:5 வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரிகைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அது மறுஜென்மம் முழுக்கினாலும் என்ற வார்த்தை போட்டாங்க. என்ன வார்த்தை போட்டாங்க? மறுஜென்ம முழுக்க. அந்த வார்த்தை பண்ணி மறுஜென்ம முழுக்கினாலும் என்ற வார்த்தை போட்டாங்க. மறுபடியும் நம்மை ரட்சித்தார்னு வார்த்தை வந்து ஜெனிப்பித்தார், பிகாட்டன் என்ற வார்த்தை வந்து அர்த்தம் வரும். ஸோ சவர சொல்ல ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ஆவினால் ஜனிப்பிக்கப்படுவது என்றால் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்றால் அர்த்தம் என்னன்னா, ஜீவ வித்து, அந்த புதிய சிந்தை நமக்குள் உருவாயிருக்கணும். அந்த புதிய சிந்தை என்பது அது தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபை என்று சொல்லலாம், அல்லது அவருடைய இரக்கம் என்று சொல்லலாம். அவருடைய ஜீவ வார்த்தையினால் நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கோம். அப்படி ஜனிப்பிக்கப்பட்டிருந்தா இந்த ஒரு பாடத்துல அடுத்து பார்க்கக்கூடிய எவிடன்ஸ் என்னன்னா, அப்படி ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தா இந்த சுவிசேஷத்துக்குள்ள என்ன அவங்களுக்குள்ள 2 அடையாளம் காணப்படும். இதெல்லாம் ஏற்கனவே முதல் பாகத்துல பேசின விஷயம் இப்ப நம்ம ஏன் மறுபடியும் ரிப்பீட் கொண்டு வரோம் பார்த்தீங்கன்னா, ஆவினால் ஜெனிப்பிக்கப்படக்கூடிய முடிவு எப்போ வரும்? அது ரொம்ப 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 சீரியஸான கேள்வி. இந்த கேள்வி பார்த்தீங்களா, ஆவினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய முடிவு எப்பொழுது எப்படி வரும் என்பது இந்த உலகத்திலேயே மிக சிறந்த கேள்வி வச்சுக்கோங்களேன். எத்தனையோ கேள்வி இருக்கும் உலகத்துல, அந்த கேள்வியில மிக சிறந்த கேள்வியா இதை எடுத்துக்கோங்களேன். ஏன்னா இந்த பூமியில தேவன் பண்ணிட்டு இருக்கிற வேலையை அத்தா இல்லையா, ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதல். அது முடிஞ்சு, ஸ்டாப். இனிமேல் எத்தனை பேர் பேசிக் கிளாஸ் கேட்டாலும், இன்னைக்கு எத்தனை பேர் சத்தியத்தை கேட்டு ஞானஸ்தானம் எடுத்து வந்தாலும் அவங்கள தேவன் மறுபடியும் ஜனிப்பிக்கப்படலை என்ற ஒரு ஸ்டேஜ் வச்சு எப்படி இருக்கும்?
அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா எப்படி இருக்க யோசிச்சு பாருங்களேன். அந்த ஸ்டேஜ் வரப்போகுது. அதனால தான் அது வர்றதுக்கு முன்னாடி இந்த யுகம் முடிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாடமே மிக சிற சத்தியம். அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா பல பேர் பேசிக் கிளாஸ் கேட்கலாம், அறுவடையும் போயிட்டு இருக்கோம். பட் ஆவினால் ஜெனிப்பிக்கப்படக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அப்படி கிடையாதுன்னா அவங்க பரலோகத்துக்கும் போக முடியாது. பரலோகத்துக்கு போக முடியாதுன்னா மனவாட்டியவும் ஆக முடியாது. கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அப்போ எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் இதை நான் பார்த்துங்கிறது இன்னைக்கு. இப்போ அப்படின்னா அந்த ஒரு காலத்தின் கடைசியில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு, உங்களுக்கும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ் கிடைச்சிருக்கு இன்னைக்கு உண்மையில சொல்ல போனாக்க. அப்படின்னா இந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தா 2 முக்கியமான அறிகுறி வரும். பரவாயில்ல, இவங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஸ்பிரிட் பிகாட்டல் இவங்களுக்குள்ள நடந்திருக்குன்றதுக்கு 2 முக்கியமான எவிடன்ஸ். அதுல முதல் பார்த்தீங்கன்னா, நான் பாவி என்று அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது நான் பாவிதான் என்பதை அவங்க அறிக்கை செய்யணும், அதை ஒத்துக்கணும். அப்புறம் முக்கியமா அதை ஒத்துட்டு மனம் திரும்பி இருக்கணும். அதுதான் நம்ம பட்டாம்பூச்சி பத்தி நம்ம பார்த்தோம் பாடத்துல. மெட்டாமார்போன்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உனக்குள் மாற்றம் வந்திருக்கும், எனக்குள் மாற்றம் வந்திருக்கணும். அதாவது என்னன்னா, நீங்கள் தேவனுடைய சித்தமும் அவருடைய பிரியமாகிய இருக்கும். அந்த வசனம் பாருங்க, மறுபடியும் வசனம் வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்குது. உலகத்துக்கு ஒத்த விஷயம் தெரியாமல் தேவனுடைய சித்தமும் அவருடைய நன்மை பரிபூர்ணம் என்னதென்று நீங்க மறுரூபம் வாங்கணும்னு சொல்லி வசனம் வருது. வசனம் வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிக்கத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். உங்க மனம் புதிதாகிறதுனால நீங்க மறுரூபம் ஆகுங்கள். வார்த்தை புரியுதுங்களா? மறுரூபம் என்பது மெட்டாமார்போன்ற வார்த்தை பார்த்தீங்களா? அந்த வார்த்தை என்னன்னா, பட்டாம்பூச்சிக்கு மாற்றம் தான் அந்த வார்த்தை போடணும். இப்ப நம்ம பட்டாம்பூச்சி பத்தி நம்ம ஏன் பார்த்தோம் முதல் பாகத்துல? அந்த பட்டாம்பூச்சிக்குள்ளதான் ஒரு சரீரம் அழிந்து இன்னொரு சரீரம் உருவாகுது. கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்மளுடைய பழைய விருப்பங்களும் நம்முடைய பழைய ஆசைகளையும் என்ன பண்ணோம், கலைந்து இன்னொரு புதிய எண்ணங்களுக்குள்ள நம்ம எண்ணங்களை வளர்த்தெடுக்கணும். அதுக்கு ஒரு வசனம் பைபிள்ல சொல்றாங்க பாத்தீங்களா? நம்ம ரொம்ப டைம் அந்த வசனம் வச்சிருப்போம். ரொம்ப எளிமையா தான் நம்ம இந்த பாடம் பார்க்கலாம். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் சொல்லுவோம் பாத்தீங்களா? அப்படின்னா என்னங்க அதுல என்ன லாஜிக் இருக்கு, அதுல என்ன கான்செப்ட் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் தீமையா இருப்போம். இது பேசிக்கான விஷயம். உதாரணத்துக்கு இது பைபிள் படி நீங்க போய் பாத்தீங்கன்னா சரஸ்வரியிலே இல்ல உலகத்துல விவசாய நிலத்துல போய் பாத்தீங்கன்னா, கோதுமை விதைச்சா என்னதான் இருப்பாரு? ரொம்ப எளிமை இல்லைங்களா? அப்ப நெல்லை விதைச்சா நெல்லதான் அறுப்பாரு இல்லையா? அதை போலதான் நம்மளாம் யாருன்னு கேட்டா, நம்மளாம் பாவிகள். நமக்கு நல்லது செய்யறதுக்கு தெரியாது. நம்ம யாரும் நல்லது கிடையாது. நமக்கு நல்லதுன்னா என்னன்னு கத்துக் கொடுக்கறதுக்கு உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி யாரும் கத்துக் கொடுத்தா கூட அவங்களும் யார் தான்? அவங்களும் பாவிகள் தான். அப்ப பாவி எப்படி நல்லது கத்துக் கொடுப்பாரு? அதுதான் உலகத்துல கிரேட் பிலாசபர் புத்தா, அதாவது சாமி விவேகானந்தா சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிரேட் அம்பேத்கர், மகாத்மா காந்தி, இது போன்ற உலகத்துல எப்பேற்பட்ட உயர்ந்த நபர்கள் வந்திருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய அந்த போதனை மூலமாக நாம் ஜீவனை பெற முடியாது. ஏன்? ஆமா, அவங்க ஆர்வம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி தெரியும் ஜீவனை பத்தி? அவங்க விசாலமான வெளியில் இருக்கிறாங்க. அவங்க எப்படி தெரியும் ஜீவனை பத்தி? அதனாலதான் இவங்க யாராலையும் நம்மளை ஜீவனை கொண்டு போக முடியாது என்பதை பார்க்கும்போது, ஒருவனும் பாவம் செய்யாதில்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவன் முன்னாடி நீதிமான் இல்லாதவளுக்கு பாவிகளை வாழ்ந்துட்டு இருக்கான்னு பைபிள் கன்க்ளூஷன் பண்ணிடுது. அப்போ நமக்குள்ள நல்ல குணங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லம் யாருக்கு இருக்கு தெரியுங்களா? யாருக்கு இருக்கு சொல்லுங்களேன்? தேவனுக்கு மாற்றம் இருக்கு. தேவன் எப்படி செய்வாரு? அவருடைய வார்த்தை வச்சு செய்வார். அந்த வார்த்தை என்ன இருக்கு? வல்லம் இருக்கா? அப்போ தேவன் வல்லவரா இருக்கிறார் போது அவருடைய வார்த்தைக்கும் வல்லம் இருக்கு. அந்த வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா தேவன் பரிசுத்தர் தானே. இப்போ அவருடைய வார்த்தையும் பரிசுத்தம் தானே. இப்போ அந்த வார்த்தை நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா நமக்குள்ள அடுத்து என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிள். அதனாலதான் யாக்கோபுல சொல்லுது, பரத்துல வரக்கூடிய ஞானமானது முதல் உங்களை பரிசுத்தத்துக்குள்ள கொண்டு போகும். நான் மாறி இருக்குன்னா இல்லையான்றது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்? நான் மாறி இருக்குன்னா இல்லையான்றது எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? இப்போ நானே நீங்களே எடுத்துக்கணும், எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும்? எனக்குள் ஒரு பயம், தேவபக்தி, ஒரு பயம் எனக்குள்ள. தேவனுக்கு பயப்படணும், அவர் நல்லவர், மதிப்பு கலந்த ஒரு ரெஸ்பெக்ட் அவர் கொடுக்கணும். எங்க இருந்தாலும் என்னை பார்த்துட்டு இருக்காரு தேவன், அவருடைய மகனா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எங்கேயுமே நேர்மையா இருக்கணும் என்ற எண்ணம் உருவாகுது பார்த்தீங்களா? அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடியது இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான். கரெக்டுங்களா? அப்போ அப்படி வரும்போது முன்னாடி நம்ம சில தவறு செஞ்சுட்டு இருப்போம். கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், கோவப்பட்டிருப்போம், தவறான செயல்கள் செய்திருப்போம். உங்கள் அவயங்கள் எதெல்லாமே செய்துச்சோ அதை விட்டுடுங்க.
அது மரணத்துக்கு போகக்கூடிய அவயங்கள். இப்பொழுது நீங்க நீதிக்காக உங்க அவயங்களை ஒப்பு கொடுங்க, வசனம் படிச்சிருக்கோமா? அப்போ எதெல்லாம் இந்த கைகள்ல, இந்த கண்ணுல, இந்த நாக்குல, இந்த வாயில, இந்த இருதயங்களை என்னெல்லாம் தவறு செய்தோமோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ற? அடுத்து அப்படி புதிதாகவே வாழ்வதற்காக முடிவு பண்ணி நமக்குள்ள ஒரு மாற்றம் கொண்டு வரோம். பாத்தீங்களா? கான்செப்ட் புரியுதுங்க? நமக்குள்ள ஒரு மாற்றம் வருது பாத்தீங்களா? இப்படிதான் இருக்கணும் பாத்தீங்களா? அதுதான் நமக்குள்ள மெட்டாமார்போ, அதுங்களா மறுரூபம் ஆவக்கடுங்கள்னா நமக்குள் மாற்றம் வந்ததை தேவன் பார்க்கணும், நாம் உணரணும், அது பிரகாசம் எல்லாருக்கும் வெளிப்படணும். ஸோ இதுதான் ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கின்ற அடையாளம். கான்செப்ட் புரிஞ்சுங்களா? இந்த அடையாளம் நமக்குள் இருப்பதுதான் முதல் விஷயம். அதுல தான் பாவி என்று ஏற்றுக்கொள்வது, இயேசு கிறிஸ்துவ ரட்சகரை ஏற்றுக்கொள்வதுதான் முதல் பகுதி. அதுல நான் பாவி என்று தெரிஞ்ச உடனே எனக்குள் என்னெல்லாம் தவறு இருக்கு, எங்கெல்லாம் எனக்குள்ள குறை இருக்கு, அது ஸ்கேல். யாரு ஸ்கேல்? ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா? இப்ப ஸ்கேல் நம்ம அளவு பாக்குறோம் பாருங்களேன். அப்போ எனக்குள்ள என்ன தவறு இருக்குது யாரு காட்டு கொடுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம் சொல்லிட்டீங்க. அடுத்து நீங்க இந்த கான்செப்ட்ல வாங்களேன். ஜீவனுள்ள வார்த்தை தான் காட்டணும். அந்த வார்த்தையை பார்க்கும்போது இந்த வார்த்தை எனக்குள்ள என்ன நிறைவேறல, கரெக்டுங்களா? ஓகே, அதாவது மைனஸ் மார்க். இந்த வார்த்தை எனக்குள்ள நிறைவேறுக்குது, ஓகே ரைட் மார்க். அப்படின்னா உங்களையே அளவுகோல் எடுக்கிறது எதுங்க? ஜீவனுள்ள வார்த்தை தானே. அப்போ வார்த்தை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? பார்த்துட்டே இருக்கணும். அதுதான் அந்த வளர்ச்சியின் பாதை. ரெண்டாவது எதை வச்சு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு ஸ்கேல் ஒரு சகோதரர் கிடையாது. ஏன்? ஒரு சகோதரனை வச்சீங்கன்னா அவரும் எந்த ப்ராசஸ் தான் இருக்கிறாரு ஏற்கனவே. அவரும் இந்த பாதை இருக்கிறதுனால அவருக்குள்ள என்ன இருக்கலாம்? பலவீனங்கள், குறைகள் அவர்கிட்ட இருக்கும். கண்டிப்பா இந்த மாம்சத்துல இருக்கிறவருக்கு எல்லார்ட்டையும் குறைகள் இருக்கும். அப்போ ஒரு சகோதரி முன்மாதிரி வச்சுட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா அவருக்கும் எப்படிலாம் செயல்படணும் அப்படிதான் நம்ம செயல்படக்கூடிய வாய்ப்பு. அப்போ இந்த ஸ்கேல் ஒன்று யாரை வைக்கணும்? தேவனுடைய வார்த்தை. அதுதான் நமக்குள்ள வேலை செய்யுது. ரெண்டாவது ஸ்கேல் இயேசு கிறிஸ்து, இல்லைங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து வச்சா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? நமக்கு அதான் பாடம் கிடைக்குது. நீங்க கிறிஸ்து இயேசுவின் பூர்ண வளர்ச்சிக்குள்ள வளர்ந்துவாங்க. அப்ப இயேசு வைக்கும் போது நான் ஜனிப்பிக்கப்பட்டனார் என்று தெரியும் போது அவருடைய கேரக்டரே அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப இப்படி வளர்ந்து வந்து ஓட்ட முடியும் போதுதான் மகிமைக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆவினால் ஜனிப்பிக்கப்படுவதற்கான 2 அறிகுறி. ஒன்று, நான் பாவி என்று ஒப்புக்கொண்டு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்வது. ரெண்டாவது, மனமாற்றத்துக்குள்ள வருவது. அதாவது இதுல ரொம்ப சென்சிட்டிவான சாத்தானுடைய தந்திரம் ஒன்று இருக்கு. சாத்தானுடைய தந்திரம் இருக்குது, அது கண்டுபிடிச்சிருங்க. என்ன தெரியுங்களா? பாடம் கேட்கும்போது சில டைம் கண்ணில் தண்ணி வரும், படிக்கும் போது சில டைம் கண்ணில் தண்ணி வரும், கலங்கிடுவோம், துக்கப்பட்டுருவோம், அழுந்துருவோம். படிக்கும் போது பர்சனல் ஸ்டடிஸ் கேட்கும்போது, ஒரு பாட்டு கேட்கும் போது கண் கலங்கி அழுந்துருவோம், நான் அப்படி தப்பு பண்ணிட்டேனே சொல்லி. அது உண்மையான மனமாற்றம் கிடையாது. நம்ம நினைச்சிருவோம்னா ஓகே நான் கண்ணில் தண்ணி விட்டுட்டேன், நான் மனம் நொறுங்கிட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ தேவனுடைய வார்த்தை என்னை உள்ள வேலை செஞ்சிச்சு. இல்லை, அது கிடையாது மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்குரிய ஆழமானத்தை பார்த்தீங்கன்னா அதுதான் ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டதுக்கான அடுத்த அறிகுறி. பார்த்தீங்கன்னா நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னு சொல்லி ஏற்ற கனிகளால் வெளிப்படுத்துங்க. சொல்லியிருக்காராங்க அந்த பைபிள்ல? சொல்லியிருக்காருங்களா? யோவான் சொல்லியிருக்காரு. நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்றது நம்ம நினைச்சுக்குவோம் பாட்டு கேட்கறதோ அப்படிதான் நம்ம நினைச்சிருந்தோம் ஆரம்ப காலத்துல. பாட்பாடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கண்ணீரிட்டு அழுந்ததுனால மனசெல்லாம் நொறுங்கொண்டதுனால நினைச்சிருவோம். ஆனா நொறுங்கொன்றது தேவனுக்கு பிடிக்கும். ரொம்ப எளிமையா சொல்ல போனா நான் ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கன்றது எடுக்க முடியலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன தவறு செய்தனோ தெரிஞ்சு இனிமேல் அதை செய்ய மாட்டேன். யாருக்கு தெரியாம என்ன தவறு செய்தனோ இனிமேல் செய்ய மாட்டேன். எங்கெல்லாம் போய் நான் என்னென்ன தவறு செய்தனோ இனிமேல் அங்கே போக மாட்டேன். அதாவது நான் எந்த இடத்துல போனா நான் தவறு செய்தோன்னு எனக்கு தெரியுமோ அதை கட் பண்ணணும். அதுதான் நரகம் கிளாஸ்ல படிக்கிறோம். உன் வலது பக்கத்துல உன் நண்பரா இருக்கிற அத்தனை பேர் கட் பண்ணு. உன் வலது கால், வலது கை, வலது காரம், அதெல்லாம் இந்த கான்செக்ரேஷன் வரத்துக்குள்ளவே தேவன் அதெல்லாம் எடுத்து போட சொல்றாரு. அப்போ என்னன்னா மனம் திரும்புதல் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க என்பதுக்கான எவிடன்ஸை காட்டுங்க. நான் வாழ்ற இடத்துல எவிடன்ஸ் வேணும், நான் பழகிற இடத்துல எவிடன்ஸ் வேணும், என்னுடைய சபையில் எவிடன்ஸ் வேணும். அதான் அதை சேஞ்சஸ் பண்ணி காட்டக்கூடிய வேலை கூட டெய்லி உங்களுக்கு எனக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கா அந்த ஆவி நமக்குள்ள தேவன் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. ஸோ பாருங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம எளிமையாக பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்குள்ள நிறைவேறணும். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுவாரு, கொரிந்து சபையாரே நீங்க சில தவறுகள் செய்தீங்கன்னு சொல்லி நான் நிருபம் எழுதினேன் உங்களுக்கு. அதை படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு, நான் ரொம்ப கடினமா அந்த வார்த்தை எழுதியிருந்தேன், இருந்தாலும் நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்லுவார். நான் ஸ்ட்ரிக்டா சில விஷயத்த கையாண்டேன், அதை பார்த்து நீங்க கஷ்டப்பட்டு யோசனை பண்ண, ஆனா நான் இப்போ சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க?
அந்த வார்த்தையை கேட்ட உடனே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு நீங்க மனம் திரும்பிட்டீங்க பாத்தீங்களா? அதாவது நீங்க மனம் திரும்பினதை 11 எவிடன்ஸ் காமிச்சிருக்காங்க கொரிந்து சபை. எனக்குள் மாற்றம் கொண்டு வரணும், அதுக்காக தான் அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 2வது கொரிந்து எழுதுறாரு, நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னு எழுதுறாரு. அப்போ நான் அர்த்தம் பாருங்களேன், மனம் திரும்புதல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தான் முன்னாடி செய்த தவறை விட்டு வெளியே வருவது. பார்த்தீங்களா? அப்போ இது நமக்குள்ள நடந்திருக்கணும். இப்போ நம்ம பாருங்க, இப்போ 2 மணி நேரம் இங்கே இருப்போம். சண்டே சர்வீஸ்ல ஒரு 3 மணி நேரம் இருக்கிறோம். வீக் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இருக்கிறோம். மீதி எல்லாம் நம்ம எங்க இருக்கிறோம்? அங்க தெரியணும். அதாவது எனக்குள் மாற்றம் வந்திருக்கிறதை ஒவ்வொன்று விஷயம் அங்கே வெளிப்படும் என்பதுக்காக தான் மிகப்பெரிய ப்ரோசஸ் போயிட்டு இருக்குது. இந்த எவிடன்ஸோட சொல்லிக்கலே, யாராவது ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாக்கா 2000 வருஷமா போயிட்டு இருக்கு இந்த வாய்ப்பு கிட்டத்தட்ட ஏற்கனவே. அதுல பார்க்கும்போது முடிவு காலத்துல வந்திருக்கிறோம். இந்த முடிவு காலத்துல வந்திருக்கும் போது இது ஸ்பிரிட் பிகாட்டுக்கூடிய கடைசி பகுதிக்குள்ள கடைசி முடிவுக்குள்ள வரும்போது நம்ம இவ்வளோ வருஷம் எப்படி வாழ்ந்தோம் தெரியாது சார். இத்தனை வருஷம் எந்த மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம் தெரியாது. ஆனாக்கா அந்த ப்ரோசஸ் அதிகமா நம்ம என்ன பண்ணோம், நமக்குள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சி பண்ணோம். காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இனி காலம் இல்லை. இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் கொடுத்துருக்கலாம் ஆண்டவர், இன்னொரு 10 வருஷம் கொடுப்பாருனாக்கா நமக்கு அது கேரண்டி கிடையாது. ஒருவேளை அந்த 10 வருஷம் 15 வருஷம் 8 வருஷம் 5 வருஷம் நம்ம வளர்ந்து வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம். இல்லை இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்காக தேவனை பண்ணிருக்கலாம், வந்து வலுத்தெடுத்து வந்திருக்கலாம். ஆனா ஒன்ஸ் புரிய வச்சிட்டாருனா கிட்டத்தட்ட அந்த இலை நம்ம பட்டாம்பூச்சி பத்தி படிக்கிறோம் பார்த்தீங்களா, பட்டாம்பூச்சி 2-3 நாள் நல்லா வேகமா அந்த இலையை சாப்பிடும், நல்லா சாப்பிடும். அந்த இலையை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது கூண்டுக்குள்ள போயிடும். அது கூண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அதுக்குள்ள மறுரூபம் ஆயாகும். அது ஆன உடனே பறக்கணும். இந்த ப்ரோசஸ் வந்து அதுக்கு வந்து நல்லா இது இல்லை, அதாவது தாமதம் இல்லை, 1 by 1 கண்டினியூ போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நமக்குள்ள வந்து அடுத்த நிலையை தாண்டி போகணுன்றது தான் தேவனுடைய பிளான். அதான் பேசிக் கிளாஸ்ல பார்த்துட்டோம். நாமளோட 7 முழுக்குது ஞாபகம் இருக்குங்களா? 1 by 1 அப்படியே ப்ரோசஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. அதாவது முதலாவது விசுவாசம், 2வது சத்தியத்தின் அறிவு, 3வது பாவத்தை விடக்கூடிய அந்த அறிவு, 4வது அந்த ஒரு நீதிமன் ஆக்கப்பட்டதால் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம், 5வது கிரியையில கொண்டு வரும், 6வது அன்புல வளரும், 7வது மரணம். ஸோ இந்த ப்ரோசஸ் வந்து நமக்குள்ள போறது தான் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கான எவிடன்ஸு. அதுதான் ஆதாரம் என்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமான சகோதரர்களே. அந்த ஆதாரத்தை எதை வைத்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு வார்த்தை பைபிள் இருக்கு. அதாவது அப்போஸ்தலர் பேதுரு சொல்றார், வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verses 38. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ முதலாவது நீங்க பாவ மன்னிப்புக்காக நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து பேர்ல ஞானஸ்நானம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டுறாங்க. ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதான் அவங்களோட ஷிப். அப்போ மனம் திரும்புவதற்கு என்று நம்ம எல்லாரும் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அர்ப்பணிச்சிருக்கிறோம், அர்ப்பணிப்புல சிந்தைக்குள்ள வந்திருக்கிறோம். அப்படின்னா சோரஸ்வரிகளை இங்கே ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சு பார்க்கணும். முதலாவது நான் பாவி என்று ஒத்துக்கொள்ளணும், 2வது இயேசு கிறிஸ்து அங்கீகரிக்கணும், 3வது எனக்குள்ள மாற்றம் வரணும், மறுரூபமாக்கப்படணும். 4வது என்ன தெரியுங்களா அறிகுறி? நான் முழுமையாக இதன்படியே வாழ்ந்து முடிகிறேன் என்பதை ஒப்பு கொடுத்தோம். அதாங்களா முழுமையாக ஒப்பு கொடுத்தல். அதாவது நாம் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ண நம்ம அத்தனை பேருமே நாம் மனம் திரும்பினது மாத்திரம் அல்லாதபடிக்கு நான் அதன்படியே என்ன பண்றேன், முழுமையா உங்களை ஒப்பு கொடுத்து என்ன பண்றேன், வாழ்ந்துறேன்னு சொல்லுதுதான் கான்சிக்ரேஷன். அந்த கான்சிக்ரேஷன் என்னன்னா, நான் முழுமையா தேவனுக்கு என்ன சமர்ப்பணம் பண்ணுகிறேன் என்ற அந்த கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம இருதயத்துல சொல்றோம். இப்போ நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கான ப்ரோசஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்குறோம். இந்த விஷயத்தை நம்ம எங்க படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து கருத்தரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 மாசம் நம்ம கடந்த பாடத்துல பார்த்துட்டோம், அது வளர்ச்சிக்கான பாதை, ஒரு 16 வாரங்கள். அந்த வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் கவனிங்க, ஒரு 14 வாரம் வந்து தாய் வயிற்றுக்குள்ள ஒரு 3 மாசத்துல குழந்தையுடைய உள்ள இருக்கிற அந்த இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் ரெடி ஆயிரும். ஓகேங்களா, பிரெயின் இருதயம் எல்லாம் உள்ள ரெடி ஆயிரும். ஆனா ரெடியா அந்த முக்கு கிடையாது. ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு கருத்தரிச்சு ஒரு ரெடியானது அந்த ஒரு 3 மாசம் வலுத்தெடுத்து முக்கியம் கிடையாது. அந்த 3 மாசத்துல என்ன ஸ்டெப் எடுத்தாங்களோ இன்னும் 6 மாசம் அந்த குழந்தை வலுத்தெடுக்கிற வேலை வந்து தாயை வந்து பொறுப்பெடுத்துக்கும். அதே போலதான் அடுத்த பகுதி நம்ம இந்த பாடத்துல பாக்குறோம். நான் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட என்பதை எதனால் நான் கண்டுபிடிக்க முடியும் என்று நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோசஸ் போயிட்டு இருந்தாக்கா, இந்த நம்ம இப்ப சொல்லக்கூடிய ஒவ்வொரு ப்ரோசஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, இதுதான் அறிகுறி நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா,
ஒருவன் ஜலத்தினாலும் மாவினாலும் பிறக்காவிட்டால் அவன் தேவன் ராஜ்யம் போக முடியாதுன்னு சொல்லும்போது, அந்த ஜலத்தினால ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா அதுக்கான அறிகுறி என்னன்னு கேள்வி பார்க்கும்போது சொல்றீங்களே, அதனுடைய முதல் அறிகுறி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளே கண்டுபிடிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் பேசுறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்களா? ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 11. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்துக்கு உங்களுக்கு ஏதாவது டைம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா, நேரத்தை நீங்க பயிற்சிப்படுத்திக்கிங்கன்னா கமெண்ட்ரி போய் பாருங்க. இதுக்கு கொடுத்துருக்கிற கமெண்ட்ரி 7ஆம் தூதன் மூலமாக தேவன் சத்தியம் கொடுத்துருக்காங்க. நமக்குள்ள எப்படி புது சிருஷ்டி வளருது, அது எவ்வளவு என்லைட் ஆகுதுன்றது ரொம்ப ஆழமா பதிவு செய்திருக்காரு. இப்போ நான் அதுக்குள்ள போல, இது ஏற்கனவே நம்ம கடந்த சில வாரங்கள் முன்னாடி பார்த்துருக்கோம். இப்போ உடனே கமெண்ட்ரி போட்டு நீங்க அதை போய் தேட போவாதீங்க. கண்டிப்பா நீங்க டைம் எடுத்துக்கோங்க, நல்லா தேடி படிங்க வாய்ப்பு இருந்தா. ஆனா இப்போ நம்ம பாடத்துக்குள்ள வந்துடலாம். அதாவது கிறிஸ்து இயேசு தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா, கிறிஸ்துவை எப்படி அவர் எழுப்பினாரோ அதே தேவன் உங்களுக்குள்ளவும் என்ன பண்ண போறாருன்னா, உங்க மரித்த சரீரத்துல இருந்து உங்களை எழுப்பக்கூடிய வேலை செய்வார். அதாவது ரொம்ப அருமையான வார்த்தை அந்த இடத்த பதிவு செய்வார். அதாவது அந்த வார்த்தை கடைசி வார்த்தை வாசிங்களேன், கடைசியா வாசிங்க பாருங்க. கிறிஸ்து இயேசுவை எப்படி எழுப்பினார் வாசிங்க. வாசிங்க வாசிங்க சீக்கிரம் வாசிங்க. அன்றியும் இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். சரீரங்களை உயிர்ப்பிப்பார் அப்படின்னா, வேலைக்கு போறோம் வரோம், எல்லா விதமான ஊழியங்கள் செய்துட்டு இருக்கோம், எல்லாமே அன்றாட வாழ்க்கையில நம்ம பிஸியா இருக்கிறோம். பட் நமக்குள்ள ஒரு ப்ரோசஸ் நடந்துட்டு இருக்கு. சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரத்துல இருந்து உங்களை உயிர்ப்பிப்பார்னு பாத்தீங்களா? அப்போ ஒரே டைம்ல 2 ப்ரோசஸ் நமக்குள்ள போயிட்டு இருக்கு. என்னங்களா? ஒண்ணு, இந்த சரீரத்துக்கு என்ன ஆயிட்டு இருக்குங்களா, தினந்தோறும் மரணம், கரெக்டுங்களா? அதே போல இந்த சரீரத்துக்குள்ள இருந்த தேவன் புது சிஸ்டம் உருவாக்கி நம்மளை புது சிந்தையை உருவாக்கி உயிர்ப்பித்துட்டு இருக்கிறார். அதாவது நாங்களா அந்த உயிர்ப்பிக்கிறது என்ன, நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ப்ரோசஸ்க்குள்ள தேவன் வேலை செய்ய ஆரம்பிச்சுக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா? இது எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பாடம் எளிமை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான கேள்வி கேட்குறேன். சூரியனை யார் படிச்சிருப்பா? சூரியனை அதை படைக்கிறதுக்கு ஒரு ப்ரோசஸ் ஆரம்பிச்சிருக்குமா இல்லைங்க? ஒரு ஆரம்ப பிகினிங் இருந்திருக்கும் இல்லையா? கரெக்டுங்களா? அதே சந்திரனுக்கு யாரா தேவன் தான் படிச்சிருப்பா இல்ல, நட்சத்திர தேவன் தான் படிச்சிருப்பார் இல்ல. இப்போ அதெல்லாமே படைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அது இருந்திருக்குமான்னு கேட்குறேன். படைக்கிறதுக்கு முன்னாடி சூரியன் இல்ல, சந்திரன், நட்சத்திரம் இல்ல, கரெக்டுங்களா? ஆனா அதை படைக்கிறதுக்கு தேவன் ஆரம்பிக்கும் போது அது உடனே சூரியன் அந்த 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 ரவுண்ட் ஷேப் வந்திருக்குமான்னு கேட்குறேன். என்ன ஆயிருக்கும் அதுக்கு முன்னாடி? அது ஒரு இன்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்திருக்குமா? அதுக்கு ஏகப்பட்ட வருஷங்கள் போயிருக்குமா? ரொம்ப வருஷம் போயிருக்குமா? எடுத்துருக்குமா? ரொம்ப டைம் எடுத்திருக்குமா? அப்போ ரொம்ப டைம் எடுத்து முடிக்கும் போது தானே சூரியன் ஷேப் வந்திருக்கு. அப்படி அதே மாதிரி பூமி எடுத்துக்கங்களேன். பூமி எப்படி இருந்துச்சுங்களா? ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்துச்சா? இப்ப இந்த ஒழுங்கின்மை வெறுமையா இருந்த பூமியை வந்து உருவாக்கிட்டார் ஏற்கனவே. ஆனா அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொண்டு வரதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குது சொல்லுங்களேன். எங்க ஸ்லைட்ல இருக்கு, மேல பாருங்களேன். 49,000 வருஷம் எடுத்திருக்கிறார். கரெக்டா? தேவன் இந்த பூமியை நல்ல லெவல் கொண்டு வரதுக்கு டைம் எடுத்திருக்கிறார். அப்போ தேவன் ஒவ்வொன்றையும் ஒரு டைம் எடுத்து வேலை செய்யும் போது, இப்போ பூமியை படிச்சதுக்கு தேவன் வல்லமை அதிகமா கொடுத்திருப்பாரு இல்லையா? தேவன் வல்லமை பயன்படுத்திருக்க மாட்டாரு. சூரியனை படிச்சதுக்கு தேவன் வல்லமை பயன்படுத்திருப்பாரா? தன்னுடைய வல்லமை பயன்படுத்திருப்பாரா? அந்த மாதிரி ஒவ்வொரு பிளானட்ஸை படைக்கும் போதும் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்திருப்பார். புரியுதுங்களா? எறும்பு படைக்கிறதுக்கும் தேவன் டிசைன் பண்ணிருப்பார். எறும்புனா இப்படிதான் வரணும், சரிங்களா? கழுதைனா இப்படிதான் வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிருகம் இந்த டிசைன்ல வரணும் தேவன் பசங்க டிசைன் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிருக்கிறார். அந்த டிசைன் பிக்ஸ் பண்ணதை அது அப்படியே கிரியில கொண்டு வரும்போது அதுக்கு வல்லமை பயன்படுத்துறாரு. கரெக்டுங்களா? அப்போ பிளான் பண்ணது ஒரு டைம், கவனிங்க, பிளான் பண்ணது ஒரு டைம், அந்த பிளான் அதாவது அது மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வருவதுக்கு, அதாவது அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு டைம் தேவைப்படுதா? கரெக்டுங்களா? அதை முடிச்சதுக்கு அப்படி இருக்கும், பினிஷிங் ரொம்ப அருமையா இருக்குமா? அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பைபிள்ல சொல்றாரு, முதலாவது நாள் முடிஞ்சு முடிச்சா சொல்றாரு, சாயந்தரமும் விடியற்காலமாய் முதலாம் நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு படிச்சிருக்கோமே. சாயந்தரம் குறிக்குது ஒரு படைப்புடைய ஆரம்பம். கரெக்டுங்களா? சாயந்தரம் குறிக்குது ஒரு படைப்புடைய ஆரம்பம். விடிகாலம் குறிக்குது ஒரு படைப்புடைய முடிவு. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் படைக்கும் போது இன்பர்ஃபெக்டா தான் இருக்கும், ஆனா முடிக்கும் போது பர்ஃபெக்டா இருக்கும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
சாவுக்கேதுவான சரீரத்துல இருந்து தேவன் உங்க சரீரத்துல ஒரு தெய்வீக வல்லமை கொடுத்து உங்களை உயிர்ப்பிக்கிறார்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, அந்த சூரியனை படைக்கும் போது பயன்படுத்தின வல்லமை காட்டிலும், இந்த என்டையர் யூனிவர்சலை உருவாக்கும் போது பயன்படுத்தின வல்லமை காட்டிலும், மனிதனை மண்ணில் உருவாக்கும் போது ஜீவ சுவாசத்தை கொடுக்கும் போது அப்ப பயன்படுத்தின வல்லமை காட்டிலும், தன் மகனாகி இயேசு கிறிஸ்துவை உலகத்துல வந்து மரித்து அவரை உயிரோடு எழுப்பும் போது பயன்படுத்தின அந்த தெய்வீக பரிசுத்த ஆவியை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் பயன்படுத்திட்டு இருக்காரு என்பதை புரிந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் உங்க மனக்கண்களை திறந்துருங்க. உங்க மனக்கண்கள் திறந்து பார்க்கறதுக்காக உங்களுக்கான வேண்டிக் கொள்கிறேன். அதான் என்னுடைய உடன் ஒவ்வொரு சௌர சௌரிகளும் எனக்குள் இவ்வளோ பெரிய வேலை தேவன் செய்துட்டு இருக்காரு என்பதை புரிந்து கொண்டீங்கன்னா, அப்பேற்பட்ட தேவன் எனக்குள்ள ஒரு புது ஸ்டே உருவாக்கிட்டு இருக்காரான்னு நினைச்சுக்கோங்களேன், வேற எதற்குமே வருத்தப்பட மாட்டோம். எதற்குமே வருத்தப்பட மாட்டோம். உங்க கையில ₹1 இல்லைன்னா கூட மிக சந்தோஷத்தோட சமாதானத்தோட, உங்களை அத்தனை பேர் தவறா புரிஞ்சாலும் உங்க முகத்துல நேரடியா உமிங்களோட துப்புனா கூட நீங்க கொள்ள முடியும். ஏன்னா கொள்ள முடியும் பாத்தீங்கன்னா, தேவன் என் கூட ஒரு மிகப்பெரிய வேலை செய்துட்டு இருக்காரு. அந்த மிகப்பெரிய வல்லமை எனக்குள்ள செய்துட்டு இருக்கிறதுனாலதான் இப்பேற்பட்ட ஒரு குணாதிசயம் வளர முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். இது ஏன் இப்ப சொல்ற பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பேதுரு சொல்றாரு, பவுல் சொல்றாரு, அழிவில்லாத வித்தாகிய உங்களுக்குள்ள அந்த வித்து அனுப்பி உங்களுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கி இந்த மாம்சத்துக்குள்ளவே ஒரு பிரம்மாண்டமான படைப்பு உருவாக்கிட்டு இருக்காரு என்பதை நீங்க அறிந்து கொள்ளுங்க. மிகப்பெரிய விஷயம். அப்போ அதுக்கு நம்ம என்னதான் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா, தேவன் நமக்குள் ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காருன்னா, நம்ம தினந்தோறும் காலையில எழுந்த உடனே ஜெபத்துல என்ன வைக்கணும் பாத்தீங்கன்னா, அப்பா இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை உருவாக்குங்க. அவ்வளவுதான். எப்படி உருவாக்குனா என்ன அனுபவத்தை கொடுத்தா நான் உருவாகும்னு உங்களுக்கு தெரியுமோ அப்படி எல்லாம் உருவாக்குங்க. பரவாயில்ல. நீங்க ஒரு டிசைன் வச்சிருப்பீங்க எனக்குள்ள, அந்த டிசைன் வர்றதுக்கு என்ன எப்படியாவது நீங்க ஷேப் பண்ணுங்க. பரவாயில்ல. அன்ற அந்த ஆழமான ஒப்பு கொடுத்தது கூட யார் ஒருத்தர் வராங்களோ அவங்க வாழ்க்கையில் வெளிப்படக்கூடிய அந்த ஒரு அறிகுறி, புரியுதுங்களா? நான் புது சிருஷ்டியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், தேவன் எனக்குள்ள வேலை சேர்த்துட்டு இருக்கிறாரு, நானும் புது சிருஷ்டியா இருக்கிறேன் என்பதற்கான அறிகுறி தான், முதல் அறிகுறி தான் நம்ம பார்த்தோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கப்படுதல் நடந்துட்டு இருக்கோம், அந்த எழுப்புதல் நடந்துட்டு இருக்கோம்னு சொன்னா அது என்னன்னு கேட்டா, தேவனோட அதிகமான உறவுக்குள்ள நீங்க போயிட்டு இருப்பீங்க. தேவனுடைய ஆழமான உறவு என்பது கண்டுபிடிச்சிரும். தேவன் தான் எல்லாத்த காட்டிலும் உயர்ந்தவர் என்று எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஆழம் என்னன்னு கேட்டா, இந்த பாடத்துல எப்பொழுது ஆவினால் ஜனிப்பிக்கப்படுறதுடைய கடைசி பகுதி முடிதுன்றதுக்கு நம்ம புரியும் போது, இந்த பூமியிலேயே மனிதர்கள் அதை நமக்குள்ள செய்ய முடியாது, நம்மளுடைய சௌரசுரம் செய்ய முடியாது, இந்த உலகத்துல யாராலும் செய்ய முடியாத விஷயத்த தேவன் எனக்குள்ள செய்யறதுனால, அப்ப அவரு எப்படி செய்வார்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட நெருங்கி பழகக்கூடிய விஷயங்கள். இது எப்படி புரிஞ்சுக்கலாம் கேட்டீங்கன்னா, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு நண்பர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்னோட ஃப்ரெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரெண்டுடைய உறவை பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா வீட்டுல சொல்லாத விஷயம் எனக்கு சொல்லுவோம். அப்ப ஃப்ரெண்டுனா என்ன தெரியுங்களா? இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு என்னை பத்தி முழுக்க முழுக்க அவருக்கு தெரியும், அதே மாதிரி அவரை பத்தி முழுக்க முழுக்க எனக்கு தெரியும். அப்படின்னா அந்த நட்புக்கான ஒரு ஆழமான உறவு என்னன்னா, 2 பேருக்கு எந்த சீக்கிரம் இருக்காது. கரெக்டுங்களா? அப்போ ஒரு நண்பர் வந்து எப்பயுமே பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்குவாரு, அவர் எல்லா விஷயம் சொல்லுவார். அந்த மாதிரி தான் யார் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சொல்லிக்கிறேன், பரலோகத்தின் பிதாவாகிய தேவனும் நம்மளும் அப்படி இருக்கணும். என்னங்களா? எப்படி சரிங்களா? எங்க பரலோக பிதா பத்தி யாராவது கேட்டீங்கன்னா நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அவரை பத்தி எனக்கு தெரியும், இவ்வளோ தெரியும் சொல்லி நம்ம சொல்றது கிடையாது. யாருக்கெல்லாம் எவ்வளவு தெரியும்? இல்ல நமக்கு சொல்றேன், எவ்வளவு தெரியும் நமக்கு அவரை பத்தி, எவ்வளவு அவருக்கு நெருங்க இருக்கிறோமோ, எவ்வளவு அவரை பத்தி படிக்கிறோமோ, எவ்வளவு அவரை பிடிச்ச மாதிரி வாழ்றோமோ, அப்ப என்ன பண்ணுவார் அவரு? சொல்லுங்களேன். அவர் உடனே காமிச்சிக்க மாட்டார். சும்மா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் காமிட்டு வசனம் இருக்கு, கேளுங்கள் அப்பொழுது தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு, அது பாட்டே பாடுறாங்க. அது பேசிக் கிளாஸ்ல வந்து வேதத்தை வாசிங்க சொல்லி நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த வசனம் அதுக்கு கிடையாது, பேசிக்காக அது பண்றோம். உண்மையாகவே அந்த வசனத்தை கர்த்தர் சொன்னதுக்கான காரணம் தெரியுங்களா? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படணும். உங்க அப்பா யாரு, அவருக்கு என்ன பிடிக்கும், நீங்க மகனா இருந்தாக்கா எப்படி வாழணும் என்பதை அவரு கேளுங்க. அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கார். நீங்க கேட்டீங்கன்னா அறியாததையும் எட்டாததையும் அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். பரலோக பிதாவுடைய உறவு என்னன்னு சொல்லி தேடுங்கள். என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தேவனையும் இயேசு கிறிஸ்துவ எப்படி அறிந்து கொள்ளணும், அவங்களை அறிந்தா ஜீவன் எப்படி கிடைக்கும், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில எந்த ஸ்தானத்தை அவங்களுக்கு கொடுக்கணும், முதல் ஸ்தானம் அவங்களுக்கு கொடுத்தாக்கா அவங்கள பத்தி ஃபுல்லா எனக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம
டிரான்ஸ்பரண்டா, அதாவது என்னை பத்தி எங்க அப்பாவுக்கு தெரியும், நான் எங்க அப்பா கூட எவ்வளோ அளவு க்ளோஸா இருக்கிறனோ என்னை பத்தி எங்க அப்பாவுக்கு தெரியுன்ற அந்த நெருக்கத்துல இருக்கும் பாருங்க, அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சியில ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டதுக்கான அறிகுறி. இது மிகப்பெரிய அறிகுறி சார். இந்த அறிகுறியெல்லாம் நம்ம லைஃப்ல காணப்படும் போதுதான் அங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் படிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு 9 மாசம் தாங்க டைம். ஆக்சுவலி இந்த 9 மாசம் மாற்றதான் டைம். எதுக்கு? 9 இல்ல 10 மாசம் டைம் எதுக்குங்களா? ஒரு குழந்தை வளர்ந்து வந்து அதை முடியறதுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிருக்கிறாரு. அதே போல ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதலுக்கு 33 AD டைம் பிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அது முடியறதுக்கும் டைம் இருக்குமா இருக்காதுங்களா? ஒரு முடிவு இருக்கு இல்லைங்களா? ஒரு டைம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா. இப்போ அது முடிஞ்சிச்சுன்னா, ஒருவேளை முடிஞ்சு போன காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தா ஒருவேளை ஒரு டைம் ஏற்கனவே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த டோர் க்ளோஸ் ஆயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஒருவேளை கவனமா கேளுங்க. ஏற்கனவே டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, ஏற்கனவே 1,44,000 பேர் முடிஞ்சது, ஆவினால் ஜென்மிக்கப்பட்ட காலம் முடிஞ்சது. அப்படி முடிஞ்சிருக்கிற காலத்துல உட்காந்து இப்போ இவ்வளவு சீரியஸா அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன்னா அதுல ஏதாவது பலன் இருக்குமா? என்ன பிரயோஜனம்? எவ்வளவு ஆழமா சத்தியம் பேசி பிரயோஜனம் என்ன? அதை பத்தி ஸ்டடி பண்ணி பிரயோஜனம் என்ன? அந்த வாய்ப்பை போச்சேன்ற மாதிரி யோசிப்போம். ஆனா ஸ்டில் என்ன இருக்கு? இன்னும் இருக்குங்களா? இது கண்டிப்பா இருக்கு. இன்னும் ஆவினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய காலப்பகுதிக்குள்ள நாம் இன்னும் முடிவு பெறல. இன்னும் அந்த டோர் ஓப்பன்ல இருக்குது. இன்னும் அந்த 1,44,000 பேருக்குள்ள போவதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? ஆனா பட் ஒரு டைம் வருமா வராதா? கண்டிப்பா வருமா? கண்டிப்பா வரப்போகுது. ஆனா அந்த டைம் உலகத்துல வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? எப்படியாவது நமக்குள்ள அந்த புது சுழற்சி வளர்ச்சியை நாம் வலுத்தெடுப்பதற்கான காரியத்துக்குள்ள நம்ம வந்துடணும் சொல்லலாம். அப்படின்னா நம்ம அடுத்து என்னதான் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சத்தியத்துல வளர முடியுமோ, எந்த அளவுக்குள்ள சகோதர சகோதரருக்குள்ள அன்பு காட்ட முடியும். வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:8-9 வாசிங்க. 1 யோவான் 4:8-9 வாசிங்க. 1 யோவான் 4:8-9 வசனம். சீக்கிரம் வாசிச்சிருங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மால் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. சோ தேவன் அன்பாக இருக்கிறார். சோ தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை இயேசு கிறிஸ்து மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார். கரெக்டுங்களா? இப்ப தேவனுடைய அன்பு இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை அவர் வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டு இருந்தாருன்னா நம்ம அடுத்த கேள்வி கேட்டிருப்போம். சொல்லுங்களேன், நம்ம என்ன கேள்வி கேட்டிருப்போம்? தேவனை பார்த்து, நீங்க அன்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, அதை எப்படி நீங்க வெளிப்படுத்துறீங்க ஆண்டவரே, எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கேட்டிருப்போம் இல்லையா? அப்ப அவருடைய மகனே கொடுத்துட்டார். கரெக்டுங்களா? அப்ப அவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு மகனை கொடுத்தது போல நம்ம கூட பாத்தீங்கன்னா இந்த அன்புல வளரக்கூடியதுதான் அடுத்துக்கான ஒரு அறிகுறி நம்ம பார்க்கிறோம். இந்த அன்புல ஒரு அலர்ச்சி போக 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 கிறிஸ்துவின் சைடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த அன்புல அடியெடுத்து மாற்றம் அல்லாம இதுல இன்னொரு ப்ரோசஸும் நமக்குள்ள கடந்து வரணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவர் இந்த தேவனுடைய அன்புல வளர்றோமோ, சத்துருவை நேசிக்கிற அன்புல வளர்றோமோ, அந்த வளர்ந்து வரக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல வளர 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 கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள குரோத் ஆகும். அப்ப கிறிஸ்துவின் சிந்தை எப்படி குரோத் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டவங்களுடைய அடுத்த அடையில எதுன்னு கேட்டீங்கன்னா, சொல்றீங்களே கிறிஸ்துவின் சிந்தை. வசனம் வாசிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:5 வாசிங்க. பிலிப்பியர் சீக்கிரம் எடுங்க சிஸ்டர், கொஞ்சம் ரொம்ப விஷயங்கள் இருக்கிறதுனால சீக்கிரம் எடுத்து வாசிங்களா. 2 பேரும் மாத்தி வாசிங்க. பிலிப்பியர் 2:5 வாசி. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து உங்களில் இருந்த சிந்தையே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஓகே, கிறிஸ்துவில் இருந்த சிந்தை, கிறிஸ்து இயேசுக்குள் என்ன சிந்தை இருந்துச்சு அந்த சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாடம் பார்க்கலாம். பொதுவா நம்ம உலகத்துல பிறந்து வரும்போது வேற சிந்தை நமக்குள்ள இருக்கும். கரெக்டுங்களா? வேற மாதிரி நம்ம இருந்திருப்போம். இது போக 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 அந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள டெவலப் ஆயிடும். இப்ப பார்க்கலாம், இந்த ஆவினால் முத்திரிக்கப்படுவதன் வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? ஆவினால் முத்திரிக்கப்படுவதன் படிக்கிற இல்லைங்களா? அதாவது ஃபைனல் சீல், அதாவது இவங்க கிறிஸ்துவனுடைய மனவாட்டி தான் சொல்லி தேவன் சீல் வைக்கிறார்னா எதை வச்சு சீல் வைக்க முடியும்னு கேட்டீங்கன்னா அந்த சீல் தான் குறிக்குது. ஓகே ரைட், நான் உங்களை அழைப்பு கொடுத்தேன், சத்தியத்துக்கு வந்தீங்க, பேசிக் கிளாஸ் கேட்டீங்க, ஞானசனம் எடுத்தீங்க, ஓடுனீங்க. இப்போ சில வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களை பார்க்கும்போது எல்லாரோட பரல மனுஷன் தான் நீங்க இருக்கிறீங்க. ஆனா நான் பார்க்கும்போது நீங்க என் மகனா உங்களை நான் பார்க்குறேன்.
என்னுடைய மகனுடைய கேரக்டர் எல்லாம் உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அதாவது அவர்கிட்ட இருந்த பொறுமை, இரக்கம், தயவு, அன்பு, தீமை வருது, நன்மை நேசிக்கிறது, அதாவது எல்லா கேரக்டரும் உங்களுக்குள்ள நான் பார்க்குறேன் இப்போ. புரியுதுங்களா? அப்போ ஒருத்தருக்குள்ள கிறிஸ்து கிட்ட இருக்கிற கேரக்டர் எல்லாம் அவர்கிட்ட வந்துட்டு இருந்துச்சுன்னா அப்போ அவர் சொல்லுவாரு, போதும், நீங்க இந்த பூமியில வாழ்ந்தது போதும், இப்போ நான் என்ன பண்றேன், உங்களை ஆவினால் உங்களை முத்திரை செய்கிறேன். கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது சீலிங் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை நிறைவேறியே ஆகணும். ஒரு நாள் தேவன் நமக்கு கொடுத்துருக்குற அந்த காலப்பகுதி முடியும் போது, இவ பாருங்க, நம்மள அழைப்புக்குள்ள தேவன் கூப்பிடும் போதே, இந்த யுகம் ஆரம்பிக்கும் போது ஒரு டைம் இருந்துச்சுன்னா யுகம் முடியறதுக்கு ஒரு டைம் இருக்குது. கரெக்டாக கவனிங்க. அதே போல நம்மளுக்கு சத்தியம் கொடுத்து பேசிக் கிளாஸ் கேட்டதுன்னு பிடிச்சி நம்ம என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து அர்ப்பணிக்கப்பட்டோமோ அங்கிருந்து இவ்வளோ வருஷம்தான் நான் இவர் பிக்ஸ் பண்ணுவேன். யாருக்கு? நமக்கு இவ்வளோ வருஷம் டைம் கொடுத்துருக்குறேன் நான். அந்த டைம்குள்ள கிறிஸ்துவனுடைய சாயல் அடைஞ்சி ஆகணும் என்பதுக்கான நோக்கம் உள்ளவராக தேவன் இருப்பா இருக்க மாட்டாருங்களா? இன்னும் எளிமையாக கேட்டுறேன். ஒவ்வொருத்தரும் சத்தியத்துக்குள்ள வந்து அர்ப்பணிக்கப்படும் போது உங்களுக்கு இவ்வளோ வருஷம் கொடுக்குறேன், அந்த வருஷத்துக்குள்ள நீங்க ஓட்டம் முடிக்கணும் என்பதுக்கு தேவன் பிளான் பண்ணி வச்சிருக்க மாட்டாருங்களா? சரி சொல்லுங்களேன், இன்னும் எத்தனை நாள் இருக்கு சொல்லுங்களேன். நம்ம ஓட்டம் முடிக்கிறது இன்னும் எத்தனை நாள் இருக்கு? எத்தனை நாள் செலவாயிருக்கு? எத்தனை வருஷம் போயிடுச்சுன்னு எத்தனை நாள் இருக்குது? இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு, எத்தனை மாசம் இருக்கு, எத்தனை நாள் இருக்குது? யாருக்கு தெரியல? அப்போ நமக்கு தெரியல தானே, ஆனா யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரிஞ்சா தேவன் அதுக்கு தேற்ற சத்தியம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்போ நமக்கு தானே தெரியல. அப்போ தெரியாத இருக்கும் நம்ம என்னதான் பண்ணோம் அப்போ அடிக்கடி? அப்போ புரியுங்களாங்க? இல்ல படிக்கணும்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கணும் சொன்னீங்க, அதுக்கப்புறம் முத்திரைக்கப்பட சொல்லுங்க. முத்திரைக்கப்படுறது சொல்லுங்க. முத்திரைக்கப்படுறதுல என்ன சொல்லுங்க? படிக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதும் அஞ்சுக்கிறது எதுக்காக? கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள டிரான்ஸ்பர் ஆயிருக்கணும். புரியுதுங்களா? அந்த கிறிஸ்துவின் குணங்கள் நமக்குள் டிரான்ஸ்பர் ஆயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சீல் ஓகே. இனி நீங்கள் இந்த பூமியிலிருந்து தேவனுக்கென்று கிரயமாய் கொண்டு கொள்ளப்பட்ட அவருடைய பரிசுத்தவன் என்று முத்திரை அடிக்கப்படுவார். அப்படின்னா அது ஆகிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள இன்னும் சில ப்ரோசஸ் நடந்திருக்கணும். என்ன தெரியுங்களா? இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நம்ம சத்தியத்துக்காக எப்படியாவது பாடுபட்டிருக்கணும் சரஸ்வரி. அப்ப நம்ம என்ன கணக்கு போட்டு பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தா சத்தியத்துக்காக நான் என்ன பாடுபட்டிருக்கிறேன், சத்தியத்தில் வளர்ந்து நான் என்ன பாடுபட்டிருக்கிறேன், சத்தியத்தை கேட்கறதுக்காகவும் சத்தியத்துக்காக ஊழியம் செய்வதற்காகவும் குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் உலகத்திலையும் எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்கும் நம்ம கணக்கு போடணும். கணக்கு போட்டு பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் தான் என்னங்களாம் அறிகுறி. 2 தீமோத்தி 3:12 சொல்றது, இது ஒருவேளை ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தாக்கா இந்த அறிகுறி நமக்குள் வெளிப்படும். 2 தீமோத்தி 3:12 வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பாத்தீங்கன்னா சொல்றாங்களா, துன்பப்படுவார்கள். அப்போ சத்தியத்துக்காக சத்தியத்தின் நிமித்தம் நாம் துன்பப்படக்கூடியவர்களாக காணப்படணும். அது என்ன எவிடன்ஸ்? அது என்ன அறிகுறி? நாம் ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்க என்பது எது வெளிப்படுத்துது? நாம் சத்தியத்துக்கு வாங்கக்கூடிய துன்பங்கள். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். பாருங்க, இப்போ இன்னைக்கு வந்து ஜனவரி 15 தானே. இன்னைக்கு நம்ம சொந்த பந்தங்கள் எவ்வளோ பேர் உலகத்தில் இருந்திருக்கலாம், எவ்வளோ பேர் என்ன விஷயத்துக்கு நம்மளை கூட்டின்னு போயிட்டு இருக்கலாம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ட்ரிப் கூட போயிருக்கலாம். அது எல்லாம் எனக்கு விருப்பம் தான். ஆனால் ஒரு வேலை இப்போ நான் ஒரு என்ன பண்ணுறேன், கட் பண்ணுறேன். அது கட் பண்ணும்போது அங்கே என்ன சொல்லுவாங்க, உலகத்தார் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியல, எப்போ பார்த்தாலும் பைபிள் கிளாஸ் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இல்லை நான் சத்தியம் தான் கேட்க போவேன், சத்தியத்துக்காக தான் நான் வாழ போவேன் சொன்னாக்கா, எப்போ பார்த்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் மீட்டிங்கா, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு பைபிள் கிளாஸான்னு சொன்னால் அது என்னங்க? இப்போ அது என்ன அறிகுறி? அது என்ன அறிகுறி? நம்ம வாழ்க்கையில் என்ன அறிகுறி கட்டுறோம்? சத்தியத்தை தான் முதன்மையான இடத்த கொடுக்கும் போது நான் அதுக்கு முதன்மையாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்றேன் பார்த்தீங்களா? அப்ப அந்த முடிவு பண்ணும்போது உங்க ஒரு பேர் வருது பாருங்க, பேரு. அந்த பேரு சத்தியத்துக்காக நம்ம என்ன பண்றோம், உள்வாங்குறோம். அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி முடிவு பண்ணி வாங்கும்போது சரஸ்வரிகளே, இந்த உலகத்துல இருந்து நம்மளை பிரித்தெடுக்கப்பட்ட வேலைக்குள்ள நம்ம கடந்து வரும்போது நமக்குள்ள தினதோறும் எவிடன்ஸ் வெளிப்பட்டுட்டே இருக்குது. இப்போ தினதோறும் சத்தியத்துக்காக வரோம், தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், தேவனுக்குள்ள ரொம்ப க்ளோஸா நெருங்கி பழகுறோம், கர்த்தர் இயேசுவுடைய குணம் வருது. இப்படி போக 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 சில விஷயங்களை தேவன் நம்முடைய குறைகளை காட்டுவதற்காக சில சிக்ஷையும் தேவனும் கொடுப்பார். புரியுதுங்களா? இது எவிடன்ஸ். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக
நம்ம ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம் என்பதுக்கான எவிடன்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, அறிகுறி எதுன்னு கேட்டீங்கன்னா, அது ஆதாரம் எது? நான் தேவனால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் புதுஷ்டியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுதல் எனக்குள் நடந்திருக்கு என்பதற்கான அடியில் எது கேட்டீங்கன்னா, சில சிக்ஷையை தேவன் நமக்கு அனுமதிப்பார். அது கண்டுபிடிக்கணும். சிக்ஷையே கொடுக்காது. நாம் செய்த தவறுக்கு, நம்ம சின்ன சின்ன தவறு செய்தால பெரிய தவறு செய்தாலும் தண்டனை நமக்கு வந்திருக்கணும், சிக்ஷை வந்திருக்கணும். வரலனாக்காதான் நாம யோசிக்கணும். ஏன்னா யாரை மாட்டுறதா இப்ப நீங்க சிக்ஷிப்பீங்க சொல்லுங்களேன்? இப்ப நீங்க யாரை மாட்டுறதா பனிஷ் பண்ணுவீங்க வீட்டுல? இது இன்னும் தெளிவா சொல்லுங்க. யாரை சிக்ஷிப்பீங்க? பிள்ளைகளை. அப்ப பிள்ளைகளை சிக்ஷிக்கிறீங்க. அவங்க யாரு? அவங்க உங்களுடைய பிள்ளைகள். அதாவது பிள்ளைகள் என்ற அர்த்தம் எப்பனா, உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்தாங்கன்னா நீங்க சிக்ஷிக்கணும். நீங்க அப்பதான் தகப்பன் பிள்ளைகளுக்கான ஒரு உரிமை வெளிப்படுத்துறீங்க. கரெக்டுங்களா? அதனால உலகத்தார் சிக்ஷிப்ப நான் சொல்ல வரல. பிள்ளைகள் என்றால் அவர்கள் அடி வாங்குவாங்க. கரெக்டுங்களா? அடிகள் எதுக்கு சொல்லுங்களேன்? பாத்தீங்களா? அதான் சொல்லுவாங்க சில பேர் உலகத்துல. வார்த்தைகளால் பேசி, ரொம்ப வஞ்சனையாய் பேசி நடத்தக்கூடிய நம்பராதீங்க. அடிச்சு திருத்துங்க. அடிச்சு என்ன பண்ணுவாங்க? உட்கார வச்சு அடிச்சு புத்தி சொல்லி கொடுங்களேன். என்ன பண்ணுங்க? நம்புங்க சொல்லுவாங்க. உலகத்துல சில பலரும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தாய், அந்த தகப்பன் தன் பிள்ளைகள் வச்சிருக்கிற அன்பை இப்படி வெளிப்படுத்துவாங்க. என் பிள்ளைகள் காலப்போக்கில் இப்படி வரணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நிக்கணும், இந்த மாதிரி வளர்ந்து நிக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோட தான் அந்த பேரண்ட்ஸ் சிக்ஷிப்பாங்க. அப்போ நம்மள தேவன் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தா, நம்ம ஆவினால் ஜெனிப்பித்திருந்தா, நாம செய்யற தவறுகளுக்கு தேவன் சும்மா இருக்கக்கூடாது. என்ன பண்ண இப்போ அவரு சிக்ஷை கொடுக்கணும். அந்த சிக்ஷை கொடுக்கும் போது நாம் சீர்திருத்தப்பட்டு வாழ வேண்டுமா இருக்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல எவிடன்ஸ் சொல்றாரு. 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்குமே நாம் வாழ்க்கை முழுக்க இது நம்ம கவனிக்கும் போது ரொம்ப முக்கியமான வார்த்தை பேசுறாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். பாத்தீங்களா? தகப்பன் யாரை அன்பு கூறுகிறாரோ அவருடைய பிள்ளைகளை அவர் சிக்ஷிக்கிறார். அதனால அந்த சிக்ஷை உங்களுக்கு வரும்போது நீங்க அற்பமான பண்ணாதீங்க. என்னாதீங்க, ஏன் இந்த கஷ்டம் வந்துட்டு இருக்கு எனக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு வழி வந்துச்சு, ஏன் இந்த அனுபவம் வந்துச்சு? பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளை எங்கேயோ கரெக்ஷன் பண்றாரு, அவர் அன்பு வெளிப்படுத்துறார். இது மாத்திக்குன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். மற்றபடி இது இல்லை. இது என்னன்னாக்கா, இது என்னன்னா தேவன் கோபமாக்குறான்னு அர்த்தம் கிடையாது. தேவன் நமக்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். தேவனுடைய அக்கறை நம்ம மேல இருக்குது, தேவனுடைய பராமரிப்பு இருக்குது. இந்த எவிடன்ஸ் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டாகணும் சகோதர சகோதரிகளே. அப்படி வெளிப்படும் போதுதான் நமக்குள்ள இந்த ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கான ப்ரோசஸ்குள்ள போயிட்டே இருக்கிறோம். அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆவி நமக்குள் இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஒரு வசனம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது அநேக பேரால. அதாவது தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருந்தா ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்பதுக்கான ஒரு ஆழமான சத்தியம் பேசுகிற அப்போஸ்தலன் யோவான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:27 வசனம் வாசிங்க. 1 John chapter 2 verses 27. 27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நீங்க யாருக்கிட்டையும் கிளாஸ் கேட்க கூடாது அல்லது உங்களுக்கு ஒரு டீச் பண்ணக்கூடாது என்பதுக்கான அர்த்தம் கிடையாது. அப்படி இல்லை அர்த்தம். ஒரு சில நேரங்கள் எப்படி தவறா புரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்னா, அநேக இடத்துல தவறாக புரிஞ்சிருக்குது. அப்படின்னா இனிமேல் நான் எந்த கிளாஸை கேட்க மாட்டேன், ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறதுனால எனக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால என்ன பண்றேன்னா, ஒரு சில பேர் தவறா புரிஞ்சு பேசிக் கிளாஸ் கேட்டு ட்ரூத் விட்டு வெளியே போயிருக்கிறாங்க. அதாவது பேசிக் கிளாஸ் கேட்டு வந்தாங்க சில பேர். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க என்ன சொன்னா, நீங்க டேர்ன் பிளான் சார்ட் பத்தி எடுப்பீங்க அவ்வளவுதான், அதுக்கப்புறம் வால்யூம் பத்தி எடுப்பீங்க அவ்வளவுதான். அதனால என்ன பண்றேன்னா, நான் கிளாஸ்க்குள்ள வரமாட்டேன் ஒரு சொல்லிட்டே போயிட்டாரு. எனக்கு வால்யூம் புத்துருங்க, பைல் புத்துருங்க, வசனம் எப்படி இருக்குது பாத்தீங்களா? என்ன வசனம் எப்படி வசனம் இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு தேவனுடைய ஆவி இருக்கிறதுனால அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு யாரும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் புக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கே போயிட்டாரு. வரலங்க. ஆக்சுவலி என்ன தவறா வசனம் புரிஞ்சுட்டாருன்னா, நானே என்ன பண்றேன் படிச்சு, ஆக்சுவலி அதுக்கு இந்த வசனம் சொல்ல வரல. இந்த வசனம் சொன்னதுக்கான காரணம் எல்லாருக்கும் தெரியல. சொல்றீங்களா? பேசிக்கல பாத்திரம் இல்லைங்களா? 6வது வால்யூம்ல 5வது படத்துல 7வது தூதன் பேசுறத பத்தி பேசுறாரு. அதாவது க்னோஸ்டிக் என்னக்கூடிய ஒரு வகுப்பார் வந்து இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில வந்து போனதுக்கு அப்புறம் 1ஆம் நூற்றாண்டுல 80வது AD 90வது வந்தாங்க. ஒரு கிரேக்க ஸ்காலர்ஸ் உள்ள வந்தாங்க கிறிஸ்துவங்களுக்குள்ள. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயேசு என்னக்கூடிய ஒரு மெஸ்ஸியா கிடையாது,
நீங்க பொய்யா நம்புறீங்க. அந்த மெஸ்ஸியா வந்து வேற, அவர் உண்மையில தான் வரப்போறாரு. இயேசு என்பது யோசேப்பின் மகன் தான் சொல்லி ஒரு தப்பான கொள்கை கொண்டு வந்தாங்க அந்த காலத்துல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு பேதுருகிட்ட, பேதுரு உன் வாழ்க்கையில உன் விருப்பத்தின்படி வாழ்ந்துட்ட, நீ இப்படிதான் ஓட்ட ஓடி முடிப்பேன்னு சொன்ன உடனே யோவானை பார்த்து கேட்பாரு, ஆண்டவரே இந்த யோவான் என்ன சொல்றீங்கன்னு கேட்பாரு. அப்படி யோவான் அப்படி வருவார் பாருங்க, அந்த வழியா வந்துட்டு இருப்பாரு. அப்ப கேட்பாரு பேதுரு பார்த்து, இந்த யோவானை பத்தி என்ன சொல்றீங்க கேட்டா அவர் சொல்லுவாரு, யோவான் நான் வர வரைக்குமே உயிரோட இருக்க விருப்பம் வந்தா உனக்கு என்னன்னு கேட்பாரு. படிச்சிருக்கீங்க அதெல்லாம் நம்ம? ஆக்சுவலி அந்த யோவான் என்னன்னு கேட்டா, அந்த யோவான் வந்து அப்போஸ்தலர்கள் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் உயிர் வாழணும், அவர் தான் கடைசியா மறிக்கணும். ஏன் மறிக்கணும்னா, யோவான் வாழ்ந்த காலத்துல தான் இயேசு என்னக்கூடிய ரட்சகர் உலகத்துக்கு வரலன்ற மாதிரி ஒரு பொய்யான சத்தியம் உலகத்துல வந்துச்சு. அப்பதான் வந்து இயேசுவே இல்ல, இந்த இயேசு மெஸ்ஸியான்ற மாதிரி பொய்யான போதம் வந்துச்சு. க்னோஸ்டிக் டீம் வந்தாங்க உள்ள. அதனாலதான் எழுதப்பட்ட புத்தகமே வெளிப்படுத்தல் புத்தகம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் புத்தகமே அதுக்காக தான் எழுதினார். யோவான்கிட்ட போய் பல பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி இயேசு தான் மெஸ்ஸியா இல்லைன்னு சொல்றாங்களே, அப்ப நாங்க எப்படி உறுதியா நம்புறது? இனி வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்குமோ தெரியாதே, எல்லா அப்போஸ்தலரும் இறந்து போயிட்டாங்களே, இனிமேல் வந்து நம்மளுக்கு பைபிள் கூட ஃபுல்லா நமக்கு இல்லையே. அதனால யோவான் இயேசு யாரு, அவர் எப்படி இருந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு எங்களை எழுதி கொடுன்னு கேட்கும்போதுதான் அவர் பத்மோஸ் தீபுல உட்காந்து இதெல்லாம் எழுதினார் ஃபுல்லா. ஏன் இது சொல்ல வரேன்னா, அப்பதான் எழுதுறாரு, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருந்தா ஒருவன் மறுபடியும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்ற அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய ஆவினாலதான் நீங்க இயேசு யாருன்னு புரிய முடிஞ்சு. கரெக்டுங்களா? இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு எனக்கூடிய ஒருவர் தான் எங்க ரட்சகர், உலக ரட்சகர் நீங்க நம்புறீங்கன்னா சும்மா நம்பிருக்க முடியாது. அதுக்கு என்ன தேவை சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து ரட்சகர் தேவை நம்புறோம்னா அதுக்கு என்ன தேவை முக்கியமா? ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து ரட்சகர் நம்ப முடியாதுங்க. அது பைபிள்ல பெரிய அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்று மறுபடியும் மறுபடியும் உங்களுக்குள்ள தேவ அபிஷேகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் போதிக்க வேண்டியது இல்லைன்றதான் அந்த எழுதுறாரு அந்த இடத்துல. புரிஞ்சுங்களா இப்ப கான்செப்ட்? அடுத்த இன்னொரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமான விஷயம். என்ன சொல்றாரு, தேவ ஆவினால் நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் போதிக்க வேண்டியது இல்லைன்னு ஏன் என்ன எழுதினார்னா அதோடைய ஆழ அர்த்தம் தெரியுங்களா? நாம் அர்ப்பணிக்கப்பட்ட போலவே நாம் உண்மையான வாழ்க்கை தினந்தோறும் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, இன்னும் எளிமையா சொல்றேனே, ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை நான் உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிற உங்களுக்கு தினந்தோறும் நீங்க அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க பலியின் ஜீவை செய்திருக்கிறீங்க, நீங்க புது சிருஷ்டிகள் என்று யாரும் டெய்லி போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாருமே உங்களுக்கு டீச் பண்ண வேண்டிய அவசியம். உங்களுக்குள்ள ஏற்கனவே என்ன இருக்குது அது உள்ள, உங்களுக்குள்ள ஏற்க ஸ்பார்க்கா இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா நான் அர்ப்பணிக்கப்பட்டவங்க, எனக்குடைய கேரட் இப்படி காட்டணும், பலியின் ஜீவியத்தை வாழணும், இப்படிதான் வாழணும்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு புதிய சிந்தை உருவாக்கி பாத்தீங்களா, அதை டெய்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. கரெக்டுங்களா? அதுதான் அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப ஆழமா பேசினார், அதுதான் யோவான் பேசியிருக்கிறார். அதோட இன்டெப்த் நான் கேட்டீங்கன்னா மறுபடியும் அந்த பாயிண்ட்க்கு வரலாம். இதை தொடாதீங்க, இங்க போவாதீங்க, இதை பார்க்காதீங்க என்பது உங்களுக்கு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏங்க ஏன் அது அது எந்த போதனை? ஏதாச்சும் சொல்ல போனா அது பால் போதனை. கரெக்டுங்களா? குழந்தைக்கு என்ன பண்ணும், இப்போ பாருங்க இந்த இடத்துல ஒரு பூச்சி வரும், இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது, இந்த இடத்துல மேடு இருக்குது, கொஞ்சம் பார்த்துன்னு சொல்லி கை கட்டே போய் சொல்றீங்களா? அப்போஸ்தலர் சொல்றாரு, நீங்க அப்படிப்பட்ட போதனைக்கு வரல, தொடாதை, பார்க்காதே, நிக்காத என்பதுக்காக உங்களுக்கு சொல்ல வரல, அதை தாண்டி நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரினா இந்த குளோபல்ல கவனிங்க, இந்த பூமியில எந்த தேசத்துல, எந்த ஊர்ல, எந்த கிராமத்துல, எந்த ஆபீஸ்ல, எந்த வீட்டுல இருந்தா கூட, நீங்க தனியா இருந்தா கூட, நான் ஜனிப்பிக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் தேவனால் எப்பொழுதுமே காக்கப்படுகின்றவன், நான் எப்பொழுதுமே தேவனுக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளை என்று உங்களுக்கு யார் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்குள்ளவே நீங்க எந்த இடத்துல இருந்தா உண்மையா இருக்கணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள உருவாகுன்றது தான் அப்போஸ்தலர் சொல்லிட்டு இருக்கிறார். இதுக்கு ஒப்பிட்டு எங்க வசனம் பாத்தீங்கன்னா கொலேசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 21, 22 வசனம் சொல்லுங்க. கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 20, 21 வசனம் வாசிக்கலாம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 21, 20, 21. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திருக்கிறீர்கள் போல மனுஷனுடைய கற்பனையின் படியும் போதனைகளின் படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்ற கட்டளைகளுக்கு உட்பட்டு இருக்கிறது என்ன?
என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீங்க உட்பட்டிருப்பது, அதுல கட்டளைக்குள்ள அதாவது உட்பட்டிருப்பது எப்படின்னு கேட்கிறாரு. அதாவது என்னன்னா, புது சிருஷ்டிகளுக்கு ரொம்ப எளிமையா சொல்ல போனா, நீங்க ஜெபம் செய்யுங்க, நீங்க வசனம் படிங்க, நீங்க அர்ப்பணிங்க, நீங்க பலிஞ்சீவியம் செய்யுங்க, பரிசுத்தவனுடைய பாதம் கழுவுங்க, இப்படி என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் சொல்ல வேண்டிய கிடையாது சொல்லுங்க. யார் சொல்றீங்களா? ஒரு சீக்ரெட் இருக்கு இதுல, தேவனுடைய மிகப்பெரிய சீக்ரெட் இருக்கு. ஒரு மாசத்துக்குள்ள செலவாகுது உங்களுக்கு சொல்லணுங்களா? இல்ல ஒரு பொருளாதார உதவி செய்யணும் சொல்லணுங்களா? ஒருத்தருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது நீங்க போய் பாருங்க சொல்லணுங்களா? இல்ல ஒரு வேலை ஒரு பரிசுத்தவன் உதவி பண்ணணும், கிறிஸ்துக்குள்ள வளரணும் உங்களுக்கு சொல்லணுங்களானாக்கா எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. ஏன் தான் கேட்கிறேன், ஏன் என்ன காரணம்? தங்களுக்குள்ள என்ன ஆகணும், அது உருவாகணும் இல்லையா? இதுதான் பைபிள்ல சொல்லக்கூடிய மிக முக்கியமான சத்தியம் தெரியுங்களா? சொல்றீங்களே, நான் அவர்களுக்குள்ளே அவங்களுடைய இருதயத்துல புதிய பிரமாணத்தை எழுதுவேன். புரிஞ்சு பைபிள் படிக்கிறோமா? இந்த புது சிருஷ்டிகளுக்கு மாற்றம்தா அவர் நியாய பிரமாணத்தை எழுதி கொடுக்கல. தெரியுங்களா? பழைய ஏற்பாட்டுல கொடுத்தாரு நியாய பிரமாணம், அப்படி யாருக்கு கொடுக்கல எழுதி தேவன்? ஏன் கொடுக்கல, என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவினால் முத்திரையிடுவேன், அவ்வளவுதான். அதாவது என்ன அர்த்தம்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் நியாயாதிபதிகளும் வந்து வந்து போற மாதிரி நமக்கு அப்படி பண்ணல. அதனாலதான் நம்ம மனுஷ போதகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் இந்த இடத்துல யாரை வச்சு பேசினாலும் ஒரு சத்தியத்தை வச்சு பேசும்போது, அவர் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு புதிய சகோதரா இருந்தா கூட, பழைய சகோதரா இருந்தா கூட, அவர் உண்மையிலே பரிசுத்தவானா இருந்து வேலை செய்தார்னா இந்த இடத்துல ஒரு நபர் முக்கியம் கிடையாது. கரெக்டுங்களா? எந்த ஒரு சகோதரர் பேசினா சத்தியம் ரீச் ஆகும். பட் அதே போலதான் நீங்க பாத்தீங்கன்னா, என்ன தேவன் ப்ரூவ் பண்ணிருக்காருன்னா, இஸ்ரேல் ஜனங்களே உங்களுக்கு ஆயிரக்கணக்கான கட்டளை எழுதி கொடுத்தேன், நீங்க ஒன்றுமே என்னுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கல. ஆனா என் பிள்ளைங்க வருவாங்க சுவிசேஷத்துல, புரியுதுங்களா? நான் கட்டளைகளை எழுதி கொடுக்க மாட்டேன், ஆனா அவங்க இருதயத்துல என் பிரமாணத்தை சொல்லுவேன். நான் சொல்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, என் இருதயத்துக்கு எண்ணத்தை புரிஞ்சு வாலண்டரியா வந்து எல்லா விஷயம் செய்வாங்க. புரியுதுங்களா? வாலண்டரி ரொம்ப இன்டெப்த் இருக்கு சார் சொல்ற. அதனாலதான் சொல்றாரு, ஒருவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்கு போதிக்க வேண்டிய என்னுடைய பார்ட் என்னன்னு சொல்லி, இந்த ஹெட் வந்து இந்த சரீரத்துக்கு டீச் பண்ணும். ஆனா கிட்னி வேலை செய்யும், லிவர் செய்துட்டே இருக்கும், ஹார்ட் செய்துட்டே இருக்கும், பேன்கிரஸ். கரெக்டுங்களா? அப்படின்னா ஒவ்வொரு அவயம் என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்களேன், என்ன பண்ணும்? இந்த ஒவ்வொரு அவயங்களும் இசைந்து வேலை செய்துட்டே இருக்கும். இப்ப டெய்லி இதுக்கு யாராவது டீச் பண்றாங்களா சொல்லுங்களேன்? கரெக்டா சொல்லுங்க. டீச் பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த பாடிக்கு டீச் பண்ணிட்டு இருக்காங்களா யாருங்க? அப்படின்னா இந்த தலையாக இயேசு கிறிஸ்துக்குள் நாம் கட்டப்பட்டு இசைந்து அவருடைய சரீரமாக ஆய்கொண்டு வந்துட்டே இருந்தானா, உங்களுக்கு காலைல எழுந்த உடனே ஜோரை எழுப்பி தட்டி அதெல்லாம் பண்ணிடுச்சு. நீங்க உங்களுடைய புது சிருஷ்டி வளர்ச்சிக்கு வளரும். கரெக்டுங்களா? பைபிள் அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, மேல வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா கொலோசியர் சொல்றாரு, நீங்க கிறிஸ்து இயேசுக்குள் அந்த தலையை பற்றி கொண்டு வளர வேண்டியதா இருக்குன்றதான் அந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இது எல்லாம் என்னது? இப்ப சொன்னதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் இப்ப பார்த்து மாத்தெல்லாம் என்னங்க? இதெல்லாம் ஆவில் ஜெனிப்பிக்கப்பட்டதுக்கான அறிகுறிகள். புரியுதுங்களா? அப்படி அறிகுறிகள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பிரியமான சகோதரர்களே, இந்த அறிகுறிகளுக்கான முடிவு காலத்துல வரும்போது நம்ம இப்போ இந்த அறிகுறிகளுக்கான விஷயங்கள் ஒருவேளை ஒரு கேள்வி மட்டும் போட்டு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் நம்ம படிக்கலாம். இப்போ இந்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டது நமக்குள்ள நடந்துட்டு இருக்குது. பேர் சபைக்குள்ள இது நடக்குதா? இந்த பேர் சபைக்குள்ள ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுறது நடக்குதான்றது ஒரு கேள்வி வச்சுக்கோங்க. ஃபர்தர் எப்பனா வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம், முடியுதா இல்லைன்றது பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு கேள்விதான். ஆனா இப்போ நம்ம ஃபைனலா பார்க்க போயிட்டு இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சொல்றீங்களே, இந்த ஃபைனலா பார்க்கக்கூடிய இந்த ஒரு கான்செப்ட் வந்து மிக முக்கியமான கான்செப்ட். இதுதான் இந்த பாடத்திலேயே ரொம்ப ஆழமான உண்மை. இந்த கான்செப்ட் படிக்கிறதுக்காக தான் சொல்றீங்களே, இந்த இத்தனை பாடங்களும் இத்தனை உண்மைகளும் இப்போ பார்க்கறதுக்கான விஷயத்துக்காக தான் இவ்வளவு பாடம் பார்த்துருக்கோம். அப்படின்னு ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுதலுக்கான இந்த ப்ரோசஸ்க்குள்ள நம்ம வந்துட்டோம்னு சொல்லும்போது, அது சகோதர ஸ்நேகமா இருந்தாலும், அன்பா இருந்தாலும், சத்தியத்தின் வளர்ச்சியில கிறிஸ்துக்குள்ள வளர்றதா இருந்தாலும், இது எல்லாமே நமக்குள் நிறைவேறிட்டு இருக்குது. ஓகே, இருந்தாலும் இந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுதலுக்கான காலப்பகுதி ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அதை பத்தி பைபிள் எங்கன்னா பேசப்பட்டிருக்குதா? அல்லது எப்பொழுது இந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுதலுக்கான அந்த காலம் நிறைவேறும், அதாவது இன்னும் சொல்ல போனா எப்பொழுது அது நிறைவேறும் என்பது ஒரு கேள்வி கேட்டோம்னா ரொம்ப பெரிய கேள்வி அது.
யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு ஹாலில் உட்காடுறோம், ஒரு எக்லிஷாக இருக்கிறோம், உலகம் எங்கில வேதமானவர் வந்து ஒரு ஹால் இருக்கு, கன்வென்ஷன் பண்றாங்க, கன்வென்ஷன் போயிட்டு வரோம், புக்ஸ் கொடுக்குறாங்க, டிராஸ்ட் கொடுக்குறோம், மற்ற ஊழியம் பண்றோம், இதெல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா? இது எப்பயுமே இருக்குமா? இதே மாதிரி சுமூகமா எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்குமா? இல்ல சரஸ்வரி. இதெல்லாம் எப்போ வரைக்கும் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கடைசி காலத்துல வாழ்கின்ற பரிசுத்தவான்களுக்கான சுமூகமான சூழல் வந்து the லாஸ்ட் மெமரி பாத்தீங்களா, அந்த காலம் வரைக்குமே போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பார்க்கிறோம் இந்த படத்துல, ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதலுக்கான நிறைவேறுதல் எப்படி, எங்கே, எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய கேள்வி நமக்குள்ள வருது. இப்போ பாருங்க, இந்த கேள்விக்கான விடை நம்ம தேடுறதுக்கு போலாம். அதுக்கு விடை கிடைக்குமா கிடைக்காதுன்றதா இப்போ முக்கியமான ஆராய்ச்சி. சரிங்களா? எல்லாருமே கவனமா கேட்டுக்கிறீங்களா? யாருக்கும் எதுவும் தூக்கம் வர மாதிரி இல்லை இல்லைங்களா? இல்லை இல்லைங்களா? ஓகே. இதோட ஒட்டி இனிமேல் நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட பாதையில் எவ்வளோ அவருக்கு உண்மையாக வாழ முடியுமோ அவ்வளோ வாழ முயற்சி பண்ணலாம். ஏன்னா தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதியுடைய இறுதி நாட்களில் வந்திருக்கிறோம். உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கிற சில விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுதலுடைய அந்த காலப்பகுதியை பார்க்கும்போது ஒரு சீரியஸான கேள்வி இது. எப்பொழுது இது நிறைவேறும் பார்த்தீங்கன்னா, தேவன் சில சத்தியங்கள் நம்ம கொடுக்குறாரு சரஸ்வதி. ஏற்ற கால சத்தியம் சொல்றோம், பலமான ஆகாரம் சொல்றோம், அல்லது நம்முடைய புது சிருஷ்டியா உருவாக்குறதுக்கான சத்தியம் சொல்றோம். இந்த பூமியில நமக்கு என்னெல்லாம் சத்தியம் தேவையோ அத்தனை சத்தியத்தையும் தேவன் நமக்கு குறை இல்லாம கொடுத்துட்றாரு. ஆனா எது அவசியம் எது அவசியம் இல்லை என்பதையும் தேவன் முடிவு பண்றார். இந்த வார்த்தைகள் புரிய முடியுதுங்களா? நமக்கு எந்த சத்தியம் அவசியம், எந்த சத்தியம் அவசியம் இப்போ இல்லை என்பதை யார் முடிவு பண்றாரு? முடிவு பண்றாரு. ஓகேங்களா? எது அவசியப்பட்டதோ அதை அவர் கொடுப்பாரு, அதை நான் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா? எது அவசியப்படலையோ அதை அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? அப்படிதான் தேவன் இன்னைக்கு வரைக்குமே நமக்கு எல்லா சத்தியம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். டியூட்ரானமி சாப்டர் 29 verses 29. உபாகம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். ட்ரூத் வந்து ரெண்டு பாகம் இருக்குன்னு சொல்றாரு. இந்த வசனத்துல ட்ரூத் வந்து ரெண்டு பாகம் இருக்குன்னு சொல்றாரு. முதல் பாகம் என்னது? முதல் பாகம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, முதல் பாகம் நீங்க படிச்சதே சொல்லுங்க, பரவாயில்ல. கர்த்தருக்கே உரியது. அந்த வார்த்தை சொல்லுங்க. மறைவாக்கப்பட்டது இருக்கு இல்லையா? மறைவாக்கப்பட்டது ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் வெளியாக்கப்பட்டது இருக்கு. கரெக்டுங்களா? ரெண்டுமே இருக்கா இல்லைங்களா? அப்ப வெளியாக்கப்பட்டது யாருக்கு, மறையாக்கப்பட்டது யாருடையது? நீங்க எல்லாரும் சொன்னாதான் இங்க இருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவேன். இன்னைக்கு இந்த பாடத்துல பிரதர் சொல்லிட்டாரு. பிரதர் நீங்க சொல்றீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் யார் சொல்றீங்க? இந்த வசனம் மறுபடியும் ஒரு டைம் வாசிக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே வசனம் புரிஞ்சிருக்கும். என்ன சொல்லப்படுதுன்னு மட்டும் சொல்லுங்க எல்லாருமே. மறைஞ்சிருக்கிறது நமக்கு, வெளிப்படுத்துறது அவருக்கு தான். இல்லைங்களா? மாத்தி சொல்றீங்க நீங்க. நீங்க தலைக்கெல்லாம் சொல்றீங்க. வெளியாக்கப்பட்டது நமக்கு, மறையாக்கப்பட்டது அவருக்கு. கரெக்டுங்களா? அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன இங்க வசனத்தை பதிவு செய்துட்டு இருக்காங்கன்னா, நாம் இன்னும் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பரிசுத்தவான்களாக. ஆனா வெளியாக்கப்பட்டவைகள் நமக்கு. சத்தியம் ரெண்டு விதத்துல இருக்குது. ஒன்று, இதுவரைக்குமே நமக்கு தேவையான சத்தியத்தை எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு சரஸ்வரிக்கு. அப்ப இதுவரைக்குமே தேவையான சகல சத்தியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். வெளிப்பட்டவைகள். கரெக்டுங்களா? அது யாருக்கு? நமக்கு. ஆனா மறைக்கப்பட்டவைகளும் இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப நம்ம இன்னும் எளிமையா சொல்லாங்களா? இன்னும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் அதிகமா இருக்கு. அதுல ஒன்று எதிரிங்களா, எப்பொழுது ஆவினால் ஜெனிப்பிக்கப்படக்கூடிய வாய்ப்பு நிறைவு பெற போகிறது. 33 ஏடியில் ஆரம்பிச்சிச்சுன்னா எப்போ முடிய போகிறது என்பதை தேவன் ஒரு இடத்துல கூட டேட்டை குறிப்பா பதிவு செய்யல. ஒரு இடத்துல கூட தேவன் இந்த டேட்ல முடியும் சொல்லி பதிவு செய்யல. ஏன் பதிவு செய்யல என்றால், அது நமக்கு அவசியம் இல்லை என்பதை யார் சிந்திச்சிருக்கிறாரு?
ஏன் அப்படி சிந்திச்சிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கும் எனக்கான வேலை கிடையாது. கரெக்டுங்களா? அந்த நாள் ஆரம்பிச்சது யாரு? அதாவது அந்த நாள், அந்த ஒரு ஆவினால் ஜெனிப்பிக்கப்படணும்னு சொல்லி ஆரம்பிச்சது யாரு? அது யார் முடிப்பா? ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம எதுக்கு வந்திருக்கோம் உள்ள? பலியினாலே உடன்படிக்கை செய்து கொண்ட நம்போ ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஜெனிப்பிக்கப்பட்ட நம்போ புது சிருஷ்டியாய் முழுமையடையும். கரெக்டுங்களா? அதனாலதான் அவசியமானதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு அவசியம் இல்லாததை தேவன் மறைவாக வைத்திருக்கிறார். இப்போ அதுக்கு அப்புறம் கான்செப்ட் வரலாம். இப்போ முக்கியமான கான்செப்ட் வரலாம். அப்படி ஓகே, தேவன் எந்த டேட்டும் பிக்ஸ் பண்ணல. ஆனால் வேதத்துல சில முக்கியமான க்ளூ கொடுத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான சில வசனங்கள் பைபிள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. இந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்படக்கூடிய காலப்பகுதியுடைய முடிவு வரும் சொல்லும்போது பைபிள்ல சில க்ளூ கொடுத்திருக்கிறாரு. ரெவலேஷன் சாப்டர் 14 verses 1 and 4 முதலாம் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். வெளிப்படுத்தல் 14:1. 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அந்த சியோன் மலை மேல 144,000 பேர் நிக்கிறது கண்டாங்களாம். கரெக்டுங்களா? அங்க சும்மா சொல்லல, வசனம் வாசிங்களேன். என்ன சொல்ற? வசனம் வாசிச்சோம். பிதாவினுடைய நாமத்தையும் வாசிச்சிங்களா? குமாரனுடைய நாமத்தையும் பெற்றிருப்பதை கண்டேன். அதாவது நெத்தியில, கரெக்டுங்க, கவனிங்க. இந்த நெத்தியில ஒரு முத்திரை போடப்பட்டிருக்குது. என்ன முதிரை? பிதாவின் நாமம். அடுத்த நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை நெத்தியில முத்திரையாக பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதை பார்த்தாராம். அப்படின்னா இந்த வசனம் என்ன குறிக்குது? ஸ்பிரிட் பிகாட்டல் முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இந்த வசனம் என்ன சொல்றது தெரியுங்களா? நீங்க எத்தனை டைம் இந்த வசனம் படிச்சிருக்கலாம். அன்னைக்கெல்லாம் பேசிக்கல வசனம் டச் பண்ணிருக்க மாட்டோம். இந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, சியோன் பர்வதத்தின் மேல் நான் ஒரு விஷயம் கண்டேன். ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து தனி. இதுல ஏதாவது யாருக்கும் சந்தேகம் இருக்கா? கேள்வி இருக்கா? இந்த 144,000 பேருக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து வராரா, தனியா வராருங்களா? 144,000 கர்த்தர் இயேசு வராரு, அவர் தனியா? எல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்றதால ஆன்சர் கிடைச்சதில்லை எனக்கு. அவர் தனியா இல்ல இவரும் அவரோட சேர்ந்துங்களா? சேர்ந்ததெல்லாம் இல்ல, அங்க தெளிவா சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு வருஷமா பாடம் பார்த்துட்டு இருக்கோம், இதுக்கு கிளியர் பண்ணிருக்கோம். அதாவது ஆட்டுக்குட்டி அந்த ஒரு தனி, அவர் தான் தலை. இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், நம்ம சரீர அங்கத்தார் தான் 144,000 பேர். புரியுங்களா? 144,000 பிளஸ் 1. இது வரைக்கும் யாருக்காவது உங்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தலையாக இயேசு தனி, ஆனா சரீரமாக சரீரம் தான் 144,000. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் கிறிஸ்து. ஓகேங்களா? அந்த கான்செப்ட் நான் போயிடல. இப்போ ஏற்கனவே ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்ட காலம் முடிஞ்சிருக்கு. இந்த வசனத்தின்படி என்ன சொல்றாங்க? 144,000 பேர் அந்த சியோன் பர்வதத்தில் மேல் நிற்க கண்டேன். அவர்களுடைய நெத்தியில பிதாவின் நாமம் குமாரன் நாமம் முத்திரிக்கப்பட்டிருந்துச்சு. அதான் சீல்டு ஆயிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? சீல்டு ஆயிட்டு இருக்கிறாங்கன்றது இங்க தெரியுது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அதுலயே அதே வெளிப்படுத்தல 22ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம், 22:4 வசனம் வாசிங்க. 22:4 வெளிப்படுத்தல் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய நாமம் அவருடைய நெற்றியில் இருக்கும். நெற்றி, நெற்றி எது குறிக்குது பைபிள்ல? அறிவு. அப்போ முழுக்க முழுக்க தேவனை பத்தி அறிவு, இயேசு கிறிஸ்து பத்தி அறிவு. இப்ப புரியுதுங்களா? நம்ம எல்லாருமே ஏன் தேவனை பத்தி படிக்கணும், இயேசு கிறிஸ்து பத்தி படிக்கணும் பாத்தீங்கன்னா, ஒரு மனிதரை ஸ்டடி பண்ண இங்க வரல. நம்ம ஒரு சகோதரர் முழுக்க ஸ்டடி பண்ண இங்க வரல. ஏன்னா முடியாது, நம்மளுடைய வேலை அது. ஆனாக பிதாவையும் இயேசு கிறிஸ்துவும் முழுக்க அறிவுள்ளவது நம்ம என்ன பண்ண முடியும்? பிதாவையும் இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு வரும்போது நம்ம என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? பைபிள் சொல்லுது. பைபிள்லயே தி கிரேட்டஸ்ட் வர்ஸ், பைபிள்லயே உயர்ந்த வசனம் எதுவா இருக்க முடியும்? சரஸ்வரிக்கு ஒரு வசனம் இருக்கு. ஒன்றான மெய்தானாகிய உண்மையும், அதுக்கப்புறம் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவ அறிவதே அதுதான். இந்த 2 பேருடைய அறிவு முழுக்க முழுக்க உள்ளு வாங்கக்கூடியவங்களா யாரு காணப்படுறாங்களோ அவங்க முழுக்க அந்த அறிவு வாங்கிட்ட, நாலேஜ் வாங்கிட்டானா கேரக்டர் வெளிப்பட்டுரும். கரெக்டுங்களா? அந்த நாலேஜ் தான் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த கேரக்டர் யாரு முழுமை அடைகிறதோ அந்த டைம்ல இது முடியுன்றது பைபிள்ல வெளிப்படத்துல வச்சிட்டோம். இப்போ இன்னொரு வசனம் கூட இதுக்கு இருக்குது. ஏன் இன்னும் 3ஆம் உலக போர் உலகத்துக்கு வரல? ஏற்கனவே நம்ம எல்லாம் மகாபுரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
அந்த பீக் மூமெண்ட்ல 3ஆம் உலகப் போர் ஏன் இன்னும் வரலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. 4 தூதர்கள் வந்து பிடிச்சிருக்காங்களாமா. அதாவது பூமியில மிகப்பெரிய உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குதான் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணிக்கை 1,44,000 எண்ணிக்கை இன்னும் முடியல. அதனால தான் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. வசனம் எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் 1 முதல் 3 வரைக்கும் வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 7 1 to 3 வரைக்கும் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோல் உடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையத்திலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்று அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டேன். பாத்தீங்களா? தேவனுடைய ஊழியக்காரன் நெத்தியில முத்திரை போடுற வரைக்குமே இந்த பூமியில அந்த ஆபத்து வரக்கூடாது என்பதை அந்த இடத்துல சொல்றாங்க. அதாவது 1,44,000 பேருடைய எண்ணிக்கைக்குள்ள அது நிறைவடைகிற வரைக்குமே அந்த ஆபத்து வராதுன்னு சொல்லும்போது, இந்த கடைசி மெம்பர் 1,44,000 பேருக்கு முத்திரையிட வரைக்குமே அது வராதுன்றத பார்த்துட்டு இருக்கோம் பொதுவா. ஆனா இதுல ரொம்ப ஆழமா போய் உள்ள பாத்தீங்கன்னா, அந்த முத்திரையிடுதல் என்பது எதை குறிக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு ஏற்கனவே கடந்த பாடத்துல பார்த்துட்டோம். சீலிங் எதை குறிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சவரசோரிகளே இந்த பாயிண்ட் பார்த்துடலாம். சீலிங் என்பது எப்போ வரும்? இந்த ஸ்லைடு பாருங்க. சீல் பண்றதுன்றது உங்களுக்கு ஸ்லைட்ல பார்க்கலாம் இல்லைங்களா? பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு ஒரு சிலைவா இருக்கும், நமக்கு தெரியலைங்களா? அது அந்த ஒரு பொருள் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், கரெக்டுங்களா? அது வந்து கட்டி தன்மையிலிருந்து, அதாவது ரொம்ப சாஃப்ட் நேச்சர் கொண்டு வரணும். அதை கொண்டு வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள் மேல கொண்டு போறாங்களோ அந்த பொருள் மேல என்ன பண்ண, யாரோ ஒருத்தர் முத்திரை அடிக்கணும். அப்படி முத்திரை அடிக்கும் போது அந்த எந்த பொருள்ல முத்திரை அடிக்கிறாங்களோ அது சீல் அங்க உட்காரும். ஆனா அந்த முத்திரை வாங்கக்கூடிய அந்த பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பூட்டா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், எந்த இதுவா இருக்கலாம். அந்த முத்திரை அடிக்கும் போது அந்த சீல் வாங்குற அளவுக்கு அது பதப்படுத்திருக்கும், கரெக்டுங்களா? அப்போ அந்த சீல் அடிக்கும் போது உதாரணத்துக்கு பாருங்களேன், இங்க பாருங்களேன், உதாரணத்துக்கு சீல் எல்லாம் பாருங்க, அது அந்த பதிவு ஆயிருக்கும். அதுல எந்த சீல் இருக்கிறோம் அந்த சீல் அது பதிவாயிருக்கும். இது என்னன்னு கேட்டீங்கன்னா சரஸ்வரிகளே, இந்த சீல் என்பது தேவன் நினைச்சது குமாரனாகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான். குமாரனுடைய சாயல் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கணும். அது என்னைக்கு நமக்குள்ள வந்துடுச்சோ, நமக்குள்ள குமாரனுடைய சாயல் தான் தெரியுமா? ஒரே சாயல், நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுப்பது. இந்த சாயல் நமக்குள்ள உள் வந்துடுச்சுன்னு தேவன் என்னைக்கு முடிவு பண்றாரோ அன்னைக்கு சீல்டு, முத்திரை அடிக்கப்பட்டாச்சு என்றதான் சொல்றார். அப்போ இது வந்து யாருக்குள்ள நிறைவேறுதோ அவர்கள் கண்டிப்பா இந்த உலகத்துல அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பெற்று வாழ்வாங்க. அது என்னன்றது ஃபைனலா கன்க்ளூஷன் இப்போ பார்க்க போறோம். அப்ப சீல்டு வந்து பார்க்கும்போது ஈச் அண்ட் ஒவ்வொருத்தருக்குமே அந்த சீல்டு நடக்கும். ஆனா கடைசியா சகோதர சோரிகளே, இந்த ஒரு உண்மையை தேவன் வந்து ரசல் புதர் மூலமா எப்படி வெளிப்படுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆவினால் முத்திரிக்கப்படுவது, அதாவது ஆவினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய அந்த நாள், அந்த காலம் அல்லது எப்பொழுது நிறைவேறும் என்பதை வேற வேற குழந்தை கேட்டிருக்காங்க. அதாவது ஆவினால் ஜனிப்பிக்கப்படுறது இப்போ கூட இருக்கா? ஞானஸ்தானம் எடுத்தாக்கா பிகாட்டல் ஆகலாமா? அல்லது ஒருவேளை நாம் இயேசுடைய மனவாட்டி ஆகலாமான்றது பல கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அநேக ஆன்சர் கொடுத்திருக்காரு பைபிள், பிரதர் விளக்க கொடுத்திருக்காரு, பார்த்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சரஸ்வரிகளே, பைபிள்ல இந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதலுக்கான காலப்பகுதி பைபிள்ல டேட் கொடுக்கப்பட்டிருக்கு, கரெக்டுங்களா? 33 AD, கரெக்டுங்களா? பெந்தகோஸ்து நாள்ல ஆவினால் முத்திரிக்கப்பட்டு இந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய வாய்ப்பு நிறைவடையக்கூடிய விஷயங்கள் பைபிள்ல நமக்கு சொல்லப்படல நேரடியான்றது உங்களுக்கு சொல்லிட்டோம். அப்பயே மறைவாக்கப்பட்டது தேவனுக்கு சொல்லிட்டோம். ஆனால் அவசியமானதை நமக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டோம். ஆனா இதை தவிர்த்து மீதி அநேக டேட்ஸ் பைபிள்ல தேவன் கொடுத்துருக்காரு, கொடுக்கலையா? பைபிள்ல டேட்ஸ் கொடுத்துருக்காரா? பைபிள்ல அநேக டேட்ஸ் கொடுத்துருக்காரா? பைபிள்ல யாராவது சொல்ல முடியுங்களா? டேட்ஸ் பத்தி பைபிள்ல ரொம்ப டேட்ஸ் கொடுத்துருக்காரு. எதை சொல்ல முடியும்? சொல்ல முடிஞ்சு சொல்லுங்க. பைபிள்ல அந்த ஆவினால் முத்திரிக்கப்படுவதற்கான டேட்டு தேவன் வெளிப்படையா எங்க சொல்லுன்றது சொல்லிட்டோம். ஆனா அதை விட்டுட்டு மீதி எல்லா சத்தியத்தையும் நம்ம கொடுத்துருக்காரான்றதுக்கு உங்களை கேள்வி கேட்கிறோம். பைபிள்ல டேட்டை வச்சு சத்தியம் கொடுத்துருக்காரான்னு கேட்டிருக்கேன். நீங்க ஒரு டேட் சொல்லுங்க. இப்போ என்னங்களா 1874ன்றது தேவன் கொடுத்த டேட், கரெக்டுங்களா? அது என்ன டேட்? அது
கரெக்ட்டுங்களா? கிளியரா பைபிள்ல நமக்கு டேனியல் புத்தகத்துல இருக்குது. நெக்ஸ்ட் வேற சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி பைபிள் டேட்ஸ். இப்போ 1874 சொல்லிட்டீங்க, அதை தேவன் நமக்கு எழுதி வச்சிருக்காரு, நம்ம கத்துக்கணும் சொல்லி அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் தேவனுக்கு கிருபையில. இதே மாதிரி வேற டேட் சொல்லுங்களேன். 1878 வெரி குட். அது என்னது? முதலாம் உயிர்த்தெழுதல், ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுதல் ஆரம்பிச்ச டேட். அது மாத்திரம் இல்லாம பாபிலோனுக்கு முடிவு வந்த, அதாவது பாபிலோனுக்கு தீர்ப்பான டேட். வேற டேட் சொல்லுங்க பார்க்கலாம். 1881 என்னங்க அது? புரியல. கிரீடம் வந்து முடிக்கப்பட்ட காலப்பகுதி. 1874 வந்து கிரீடம் கொடுத்தாரு. அந்த கிரீடம் நிறைவடைந்த காலப்பகுதி 1881, அதான் 7 வருஷம் தான். அந்த கிரீடத்தை வாங்கணும் மிஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி பண்ற இப்பலாம் நம்மளாம் வந்திருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ பைபிள் அது டேட் இருக்குது. நெக்ஸ்ட் வேற எதுங்க பிரதர்? பிரெஞ்சு புரட்சி இல்லைன்னா அந்தி கிறிஸ்து முடிவு. அந்தி கிறிஸ்துடைய காலப்பகுதி முடிவு எத்தனாவது வருஷம் அது? 1799 வந்து அந்தி கிறிஸ்து காலத்துடைய முடிவு பத்தி பைபிள் டேட் இருக்குது. கிளீனா காமிச்சிருக்கிறார் வெளிப்படுத்தல. 1260 நாள் காத்திருந்த சரிவன் பாக்கியவனா, சாரி 1260 நாள் என்பது 539 வந்து அந்தி கிறிஸ்து காலம் ஆரம்பிக்குது. 1799 முடியுதுன்றதோ நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ ஆன்டி கிரைஸ்ட் பத்தி பைபிள்ல டேட் பட்டிருக்குது இல்லைங்களா? அடுத்து வேற ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பத்தி பைபிள் டேட் இருக்குது. அத புரஜாதியாரின் காலம் முடியுது 1914. மற்ற சரசல சொல்லுங்களேன், டேட்ஸ் பாருங்க, எத்தனை குத்துருக்காரு பாருங்க தேவன் பாருங்க. அடுத்து 1948 இஸ்ரேல் ஜனங்களுக்கு சுதந்திரம் வந்த காலப்பகுதி, அதோ கொடுத்திருக்கிறார். அடுத்து சொல்லுங்க. 1800 அது ஏன் அது ஸ்பெஷல் ஆகுது? அதுல பிசி நீங்க சொல்றது பிசி கொடுத்திருக்காரு. பிசி 1812 தான் யாக்கோபுடைய மரணத்துக்கு அப்புறம் யூதயுகம் ஆரம்பிக்குது. இந்த யூதயுகம் அவங்க அது சொல்றாங்க. ஆமா, இது பத்தி பைபிள் டேட் இருக்குது, பார்த்திருக்கிறோம். வேற பைபிள்ல ஞாபகம் இல்லையா? 1836 சொல்றாங்க. அப்படி அது என்ன டேட்டுங்க? அது புறஜாதியாரின் காலம் இல்ல, புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துடைய மனவாட்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு திறக்கப்பட்டது 36 AD. பாத்தீங்களா? அடுத்து வெரி குட். இன்னும் ஒரு பைபிள்ல டேட்ஸ் இருக்குது. 29 AD அது நாங்களா கிறிஸ்து மெசேவானது. அடுத்து வேற டேட்டு 33 AD என்னங்களா? அது பெந்தகோஸ்த் நாள்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரிச்சு 33 மரிச்சு 50 நாளுக்கு ஒரு பெந்தகோஸ்த் நாள்ல பரிசுத்தம். டேட்ஸ் பாருங்க, எல்லாத்தையும் இருக்கு பாருங்க. அதே மாதிரி புறஜாதியாரின் காலப்பகுதி 2520 வருடங்கள். பாத்தீங்களா? பைபிள்ல இருக்குது. அதே போல இதெல்லாமே 3ஆம் வால்யூம்ல நீங்க பார்க்கலாம், 2ஆம் வால்யூம்ல பார்க்கலாம். 2ஆம் வால்யூம் ஃபுல்லா எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஃபுல்லா டேட்ஸ் வரும். அதே போல ஒரு டேட் இருக்குது, அதாவது 1843 வருடங்கள். அதாவது இன்னும் ஆழமாக பார்த்தீங்கன்னா இது வேற கணக்கு சொல்லலாம். 2300 ராவு பகல் பைபிள் இருக்குது. அதாவது தேவாலயத்தை சுத்திகரிக்கிற டைம் பத்தி பார்க்கணும். 70 வாரங்கள் லேபருக்கா, இவ்வளோ டேட்ஸ் கொடுத்துருக்காரு தேவன். அப்ப இதெல்லாம் யாருக்கு தேவன்? இதெல்லாம் யாருக்கு தேவன் நினைச்சிருக்கிறாரு? இதெல்லாம் எங்க தெரிஞ்சுட்டு தேவன் நினைச்சிருக்கிறாரு. ஆனா எந்த டேட்டை தேவன் நமக்கு கொடுக்கல. எப்போ ஆவினால் ஜெனிப்பிக்கப்படக்கூடிய நிறைவுகள் வரும் என்பதை டேட் கொடுக்கல. அது நம்மளுடைய வேலை கிடையாது என்பதை தேவன் வந்து நமக்கு அருமையா கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஏன் அப்படி இதை சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேதமாதருக்குள்ள அநேக சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் சில டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க. 1874 40 வருஷம் கணக்கு போட்டாங்க. சில பேர் கணக்கு போட்டாரு. அதுக்கப்புறம் அது எங்க தவறுன்னு தெரிஞ்சு அது சரி பண்ணிட்டு அது 2ஆவது வால்யூம்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதியிருக்காரு. செகண்ட் வால்யூம்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதியிருக்காரு. எங்க சின்ன தவறு ஆச்சுன்னு சொல்லி ஃபுல்லா எழுதி அதுக்கப்புறம் படிக்க சொல்றாரு. நீங்க யாராவது 2ஆவது வால்யூம் படிச்சீங்கன்னா அந்த முதல் பேஜ் படிங்க, இங்கே தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லி எழுதுறாரு பிரதர். ஸோ அப்படின்னா எல்லா இடங்கள்லையும் அநேக மூத்த சகோதரன் டேட் கொடுத்துருக்குறாங்க. என்ன டேட் தெரியுங்களா? கொஞ்சம் கவனமா கேட்கலாமா? இப்போ கேட்கலாமா? இந்த வருஷத்துல சபை முடிஞ்சிடும். இந்த வருஷத்துல 1,40,44,000 பேர் முடிஞ்சிருவாங்க. இந்த டேட் 2010, 12, 14, 15, 20, 22, 23, 24, 25, 30, 33, 40, 43 டேட் கொடுத்து போயினாங்க எல்லாமே. அப்படி யாராவது ஒரு சகோதரர் உங்ககிட்ட வந்து டேட்டு இதுதான் சொன்னா நீங்கள் அவரை விட்டு அப்பொழுதை நீங்க தூரம் வந்து விட வேண்டும். ஏன்? எந்த ஒரு சகோதரரும் இந்த டேட் இப்படி பிக்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்கன்னா, தனியா மீட்டிங் போட்டாங்கன்னா, கூப்பிட்டாங்கன்னா, நீங்க தப்பி தவறி கூட போயிட்டீங்கன்னாக்கா இந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதலுக்கான வாய்ப்பே தேவன் வேற கொண்டு போயிட்டு இருக்கிறார்.
எந்த சகோதரராவது டேட் ஃபிக்ஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்? இது யாருக்கு இந்த அத்தாரிட்டி கொடுக்கல, அது தேவன். ஆக்சுவலி பரலோகத்தின் தேவனுடைய தெய்வீக திட்டத்தின்படி அவருடைய கண்ட்ரோல் இருக்கிற விஷயத்த இது ஒரு சகோதரர் கையில கொடுத்துட முடியாது. அப்போ கொலேசியர் 2:4 வசனம் இருக்குது, வாசிங்க. கொலேசியர் 2:4 வசனம் வாசிங்க. கொலேசியர் 2:4, Book of Colossians chapter 2 verses 4. கொலேசியர் 2:4 வசனம். கொலேசியர் புத்தகம் 2:4 வசனம், சீக்கிரம் வாசிங்க. பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சிஸ்டர், பிலிப்பியர் படிச்சீங்களா கொலேசியர் படிச்சீங்களா? கொலோசியர் 2:4 தானே? படிச்சிருங்க. ஒருவனும் நயவசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஒருவரும் நய வசனத்தினால உங்களை வஞ்சியாதபடிக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப இடங்கள்ல அநேக சகோதரர்கள் இந்த சத்தியத்துக்கு வந்து வைராக்கியமா வந்து ரொம்ப உற்சாகத்தோட ஓடி சில நேரம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி சில இடங்கள்ல இப்படி நடந்து சில சகோதரங்க வந்து ஐயோ இந்த சகோதரங்களும் தவறு, இந்த சத்தியமும் தவறுன்னு சொல்லி ரொம்ப பேர் இந்த ட்ரூத்ல வந்து வெளியே போயிருக்காங்க சகோதரர்களே. ஆனா அப்படி வந்து எந்த விதத்திலும் சத்தியம் தவறு கிடையாது. அதனால சகோதரர்களே அருமையான சகோதரர்களும் முயற்சி பண்ணிருக்கிறாங்க. பட் அந்த சகோதரரும் தவறு கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணாங்க, அவ்வளவுதான். ஆனா நமக்கு தேவையானது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை ரொம்ப மைன்யூட்டா பார்க்க வேண்டியதா இருக்குது, நம்மளுடைய கடமையா இருக்குது. அது ஏன் இப்போ இவ்வளவு முக்கியமா பிரசன்ட் பண்றோம் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. என்ன தெரியுங்களா? தேவனுடைய ஜனங்களுக்கு ஆவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அர்ப்பணிக்கப்பட்ட பாதையிலேயே அந்த காலப்பகுதியிலேயே ஒரு மிகப்பெரிய உண்மை வெளிப்படுத்துறாருன்னா தேவன் மாத்திரம்தான் அதை நிறைவு செய்ய முடியும். அந்த டேட் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய அவசியம் கிடையாது. என்னைக்கு வேணாலும் அது முடியட்டும், அடுத்த வாரம் முடியட்டும், அடுத்த மாசம் முடியட்டும், அடுத்த வருஷம் முடியட்டும், 2 வருஷத்துக்கு முடியட்டும், 3 வருஷம் முடியட்டும், அது பரவாயில்ல, அது ஆரம்பிச்சு முடிச்சிருவாரு. ஆனா அதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கணும்? முடிச்சே முடிப்பேன். அதுக்குள்ள நான் என்ன பண்ணிருக்கணும்? எப்படியாவது இந்த பலியின் ஜீவியத்தை நான் நிறைவேற்றி முடிக்கணும் என்பதுக்காக ரசல் பதரை வந்து அவருடைய காலத்துல கேள்வி கேட்டான். அந்த 3 கேள்வி பார்த்து முடிச்சிடலாம் பாடம். அவர் என்ன கேட்குறாங்கன்னா, பிரதர் இந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதலுக்கான காலப்பகுதி பத்தி எங்களுக்கு தெரிஞ்ச ஆசை வந்துருக்குது. ஸ்டில் இப்போ கூட பிகாட்டல் நடந்துட்டு இருக்குதா? பேசிக் கிளாஸ் கேட்குறாங்க, நேரஸ் எடுக்கிறாங்க, அவங்கள தேவனை வந்து அங்கீகரிக்கிறாங்க அவங்க வாழ்க்கைன்னு கேட்கும்போது அது ஸ்பிரிட் பிகாட்டல் எப்போ முடியும்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் 1907 கொஸ்டின் ஆன்சர் புக்கில் இருக்குது. 1907 என்ன சொல்றாருன்னா, ஆமா இறுதியாக கடைசி மெம்பர் 1,44,999 பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு நபர் வந்து கான்செக்ரேஷன் பண்ற வரைக்குமே அந்த வாய்ப்பு இருக்கும். கவனிங்க, 1,43,999 பேர் முடிஞ்சு கூட அந்த ஒரு நபர் வரும்போது அவருக்கும் சத்தியம் போய் அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவர் அர்ப்பணிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அவருக்கும் இருக்கும். அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார்னா முடிஞ்சுன்றது ஒரு ஃபர்ஸ்ட் சொல்றார். அதுக்கப்புறம் சில விஷயங்களை ரொம்ப அதிகமா ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்றார். அவர் டீப்பா ஆராய்ச்சி பண்ணும்போது சரஸ்வரிகளே அதற்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பைபிள்ல ஒரு அருமையான வசனம் இருக்கு, அவர் கோட் பண்றார். அந்த வசனத்தின்படி தான் நடக்கும் என்பது இன்னும் தெளிவா சொல்றார். அந்த வசனம் என்னன்னா, பைபிள்லயே அது ஒண்ணுதான் கிளியரா இருக்குது. என்னன்னா 10 கன்னிகைக்கான ஊமை பத்தி பேசுறார். 10 வர்ஜின் பத்தி பேசக்கூடிய ஒரு ஊமையில சொல்றாரு, 5 புத்தி உள்ள கன்னிகைகளா இருந்தாங்க, தீவெட்டி பாத்திரம் வெளுக்கலா இருந்துச்சு, மணவாளன் இதோன்னு சொல்லும்போது அவங்க அந்த அறைக்குள்ள கடந்து போயிட்டாங்க, அதாவது அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இன்னும் 5 புத்தி இல்லாத கண்ணிக்கு எடுத்துட்டு அப்போதான் போய் மார்க்கெட் போறாங்க. புரியுதுங்களா? அதனால எடுத்தனா இப்போ பரியின் ஜீவித்தை வாழ்றதை விட்டுட்டு இப்போ உலகத்துல வாழ்ந்துட்டு உலகத்துடைய வாழ்க்கையில வாழ்ந்துட்டு மறுபடியும் அப்போ சபை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓடுவாங்க சில பேர். அவங்க தான் தெல்லான கூட்டமா மாறிடுவாங்க. அதாவது இப்போ இன்னைக்கு என்ன செய்யணுமோ, இன்னைக்கு தான் என்னுடைய வாழ்க்கையில கடைசி நாள் நினைச்சேனாக்கா நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் செய்யணும் அத்தனை செய்து முடிச்சிருவோம். பட் 5 புத்தி இல்லாத கணக்கு என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் போய் என்ன பண்றாங்க, விளக்குக்கு என்ன தேவைக்கிறதுக்காக ஓடுறான். பட் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இந்த ஊமையில இந்த 5 புத்தி இருக்கிற கன்னிகை வந்து இந்த ஒரு தீவெட்டி சத்திய வெளிச்சம், அந்த பாத்திரம் நம்முடைய மாம்சம், அதுல வெளிச்சம் குறிக்குது, புது சிருஷ்டியின் பிரகாசிக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில மாற்றம்தான். இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு ஓடும் போது சொல்றாங்க, 5 புத்தி உள்ள கன்னிகை
தீவெட்டியோட பாத்திரத்தோட எண்ணெயோட இதோ மணவாளன்னு சொன்ன உடனே அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கரெக்டுங்களா? அது குறிக்குது சபை நிறைவேறி முடிஞ்சது. 5 புத்தி உள்ள கன்னிக்கு அந்த வீட்டுக்குள்ள போறது குறிக்குது 1,44,000 எண்ணிக்கை முடிஞ்சு. அது எப்படி சொல்றாங்க? அங்கதான் பைபிள்ல சொல்லுகிறது டோர் க்ளோஸ். பாத்தீங்க இருக்குங்களா? வசனம் போட்டிருக்காங்களா? அப்படி போட்டிருக்காங்களா? பாருங்க, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அங்கதான் அதுக்கான க்ளூ கிடைக்குது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல நீங்க 8-9 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருந்தபடியே நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். 9-10 வசனம் படிச்சிருங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். அடுத்து ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். பாருங்க, இங்க தாங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. எல்லாருமே இந்த பாடத்துடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனை நாள் போக, நமக்குள்ள எத்தனை பேர் இந்த வருஷத்துல ஒரு ஓட்ட படிக்க போறாங்க தெரியாது, எவ்வளவு பேர் நிறைவடைஞ்சிருக்காங்க நமக்கு தெரியாது. சௌரசோரிகளே, புத்திமான்கள் கொஞ்சம் பேர் தான், பரிசுத்தவன் கொஞ்சம் பேர் தான். அவங்களுடைய வாழ்க்கை நிறைவேற செய்யக்கூடிய கடைசி பாகத்துல நம்ம எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். உலகமெங்கிலும் பரிசுத்தவன் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. 5 புத்தி உள்ள கன்னிகை பத்தி ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான குழு கொடுக்குறாரு ரசல் பதர். என்ன சொல்றாருன்னா, பைபிள்ல சொல்லக்கூடிய வசனம் வச்சு சொல்றாரு, 5 புத்தி உள்ள கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தார்கள். பைபிள் நோட் பண்ணுங்க. ஆயத்தமா இருந்தார்கள். ஆயத்தமா ஆவறதுக்கு போல அப்புறமா ஆயத்தமா இருந்தாங்க. இது என்ன குறிக்குது? ஆயத்தமா இருந்தாங்க என்ன குறிக்குது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் செய்து கொண்டால். அப்படி நாம் பார்த்தோம், முதல் பாகத்துல பார்த்தோமா? எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இல்லைங்களா? அந்த முதல் பாகத்துல பார்த்த விஷயத்த இப்ப பாக்குறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் செய்து கொண்டால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிறிஸ்துவின் குணாதிசயத்தை தன் வாழ்க்கையை பெற்று அதன்படியே வாழ்ந்துட்டே இருக்கக்கூடிய நபர்கள். அதாவது கேரக்டரை வலுத்தெடுத்து அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்க. கான்செப்ட் ரொம்ப அருமையான கான்செப்ட். இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும்னாக்கா, ஆயத்தமா இருப்பதுன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தேவன் விரும்பக்கூடிய எல்லா கேரக்டரும் டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? என்னைக்கு அவங்களுக்கு மரணம் வந்தாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு என்னைக்கு மரணம் வந்தாலும் அது அவங்களுக்கு தோல்வி கிடையாது, அது வெற்றி தான். ஏங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஏற்கனவே அவங்க ஆயத்தமா நிக்கிறாங்க. என்னைக்கு ஓட்டம் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் ஸ்டில் அப்பா அவங்கள சந்தைக்கு வரப்போற சொல்லி வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்துருப்பாங்க. அதுதான் பைபிள்ல சொல்லப்படுது. நமக்கு எல்லாருக்குமே இது ஒரு பெரிய ஒரு படிப்பு. என்ன தெரியுங்களா? எதுவுமே அப்புறம் பண்ணலாம்னு எடுத்து போடாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் 2000, 2001, 2020, 2022, 2023, 2024, 2025 ஆயிடுச்சுங்களா? குடிசில அடுத்து என்ன போயிடும்? அடுத்து என்ன வந்துடும் தெரியாது. அதனால எதுவுமே தள்ளி போட வேண்டாம், எதுலயோ லேசினஸ் இருக்க வேண்டாம். அதுதான் இவங்க பண்ண மிகப்பெரிய நன்மையான விஷயம். அவங்க எதுவுமே பண்ணாம உடனடியா என்ன செய்யணும் செய்திருக்கிறாங்க. அப்ப இங்க என்ன குழு இருக்குதுன்னா, அவர்கள் ஆயத்தம் ஆனவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அடுத்த நெக்ஸ்ட் வசனம் வாசி. அடுத்து என்ன வருது? அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்களா? அடுத்த நெக்ஸ்ட் வாசிங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது. இல்ல, அந்த வார்த்தை விட்டுட்டீங்க. அந்த வீட்டுக்குள் அங்க பிரவேசித்த ஆயத்தமானவர்கள் வீட்டுக்குள்ள பிரவேசித்தாங்க. அடுத்து கதவும் அடைக்கப்பட்டது. கதவும் அடைக்கப்பட்டது. டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்னங்களா இது? இததான் 7ஆம் தூதன் சொல்றாரு. ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டவங்க ஆயத்தமாயிருந்தாங்கன்னா டோர் க்ளோஸ் ஆயிடும்ன்றது இங்க சொன்னார். ஃபைனலா சோரஸ்வரிகளே 1915 வருஷம் கவனிங்க, இது கன்க்ளூஷன். 1915 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை ரசல் அவர்கள் சொல்லிட்டு 1916 அவங்க ஓட்ட முடிச்சிருக்காங்க. இதனாலதான் இன்னைக்கு இந்த பாடத்தை நம்ம எளிமையா பார்த்து முடிக்க போறோம். இதுக்கப்புறம் எந்த விதமான சகோதரன் நம்மளை வந்து எந்த திசை திருப்பினாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இப்போ கடைசி காலம் யூடியூப்ல ஏகப்பட்ட பாடம் வந்துட்டு இருக்குது. பல பேர் கிளாஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வந்தாலும் நம்மளை அட்டாக் பண்றதுக்கு போதனைகள் வரும். ஆனா இப்ப சொல்லக்கூடியதுதான் ஃபைனல். இதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடருது. ஸ்டில் இப்போ வரைக்குமே
7ஆம் தூதன் மூலம் வெளிப்பட்ட சத்தியம் தான் தொடர்ந்துட்டு இருக்குது. அது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி தேவனுடைய தெய்வ திட்டத்தின்படி அந்த டோர் க்ளோஸ் ஆயிடும். அந்த டைம்ல தேவன் முடிச்சிருவார். எப்போ முடியும் முடிப்பாரு. ஆனா ஒரு ரகசியம் இருக்கு. அது என்ன சீக்ரெட்னு கேட்டிங்கன்னா, ரீபிரின்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. வாய்ப்பு இருந்தால் அதை நீங்கள் படிக்கலாம். ரீபிரின்ஸ் நம்பர் 5671. ரீபிரின்ஸ் நம்பர் 5671 1915 வந்து ஒரு ஆழமான விஷயத்தை அவர் பேசியிருக்கிறாங்க சரஸ்வரிகளே. என்னன்னு கேட்டிங்கன்னா கவனிங்க. கடைசி மெம்பர் 1,44,000 பேருக்குள்ள போற கடைசி மெம்பர் பத்தி பேசினாங்களா அப்பயே? இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஆக்சுவலி கடைசி மெம்பர் ஞானஸ்தானத்துக்கு எடுக்க வருவாரு. அவரு ஞானஸ்தானம் எடுப்பாரு. அவர் கொஞ்சம் வருஷம் வாழுவாரு. அவர் ஓட்ட முடிச்சவனே முடிஞ்சுன்னு பொதுவாக நான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் என்லைட் பண்ணியிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 1915 வருஷத்துல இந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுதலுக்கான வாய்ப்பு பத்தி பேசும்போது ஒரு தெளிவா என்ன சொல்ல வராருன்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, இது எப்படி கொண்டு போறாருன்னா, ஒரு வசனம் அவருடைய கடைசி நாட்கள்ல ரொம்ப பிரகாசிச்சிருக்கு அவருக்கு. அதை அப்படியே கோட் பண்றாரு. என்ன வசனம் கேட்டீங்கன்னா, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய சபை நிறைவு பெறணும் என்று சொன்னார், ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டதல் நிறைவடையணும்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய விசேஷமான காட்சியை வந்து தேவன் காமிச்சிருக்கார். காமிச்சினா வசனத்துல தான். அது என்னன்னு கேட்கும்போது 1,44,3,999 தான் பேசினது அப்பயா. அப்படி இந்த இடத்துல பேசல. என்ன சொல்றாரு, தேவனுடைய கடைசி பிள்ளைகள் 1,44,000க்குள்ள சேரக்கூடிய பரிசுத்தவான்கள் அர்ப்பணிச்சிருவாங்க. புரியுதுங்களா? அர்ப்பணிச்சிருவாங்க. கவனிக்கிறீங்களா? ஓட்டத்தையும் ஓடுவாங்க. அவங்க சில வருஷங்களுக்குள்ளவே கிறிஸ்துவனுடைய குணாதிசத்தை பெற்றுக்கொள்வாங்க, சமாளிச்சிருவாங்க. ஆனா அவங்க பார்க்கும்போது மனுஷர் தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள தேவன் பார்க்கும்போது கிறிஸ்து போலவே பூமியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே முத்திரிக்கப்பட்டுடுவாங்க. அதாவது இவர் தான் 1,44,000 என்பதை தேவன் பிக்ஸ் பண்ணிடுவார். புரிஞ்சுங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? இவர் உண்மையா வாழ்ந்துட்டார். இவர் 1,44,000 பேருக்குள்ள இவர் 100% இவர் உறுதி. இவர் ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டுட்டார், உறுதியாக்கப்பட்டாச்சு சொல்லி பிக்ஸ் பண்ணிடுவார். அப்படி ஒரு சொற்ப ஜனங்க கடைசியாக ஓட்டம் ஓடி முடிக்கிறதுக்கு முன்னாடி, கவனிங்க, இங்கதான் நம்ம கன்ஃபியூஷன் வாய்ப்பு இருக்கும். ஆனா தெளிவா கவனிங்க. இந்த ரெக்கார்டிங்ல மறுபடியும் நீங்க கேட்கலாம். நான் இங்க எந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணல. ஓட்டம் ஓடி மரணத்துக்குள் போறதுக்கு முன்னாடியே அவங்க சீல்ட் ஆயிடுவாங்க. அதாவது முத்திரிக்கப்படுதலுடைய வேலை முடிஞ்சிரும்ன்ற. மறுபடியும் ரிப்பீட் பண்ணிட்டுங்களா? ஒரு சில பேர் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு சில பேர் தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்படி சொல்லிட்டா உங்களுக்கு தவறா புரிஞ்சுக்க மாட்டீங்க இல்லையா? உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். 1,39,990 பேர் ஓட்ட முடிச்சிட்டாங்க. இன்னும் 10 பேர் தான் பூமியில் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேர் ஓட்ட முடிச்சிருவாங்க. அந்த 10 பேர் கிரீடம் வாங்கிடுவாங்க. அந்த 10 பேர் வந்து சீல்ட் ஆயிடுவாங்க. அதோட ஆவினால் ஜெனிப்பிக்கப்படுதல் முடிஞ்சு. ஆனா அந்த 10 பேர் எங்க தான் இருப்பாங்க? பூமியில தான் இருப்பாங்க. இப்ப அடுத்து உங்களுக்கு என்ன கேள்வி வரணும்? இப்போ இல்ல என்ன கேள்வி வரணும் சொல்லுங்க. என்ன கேள்வி உங்களுக்கு வரணும்? இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி கேட்குறீங்க? அப்போ முத்திரிக்கப்படுறது தான் நம்ம பார்த்துட்டோம். சத்திய வசனத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய குணாதிசத்தை உள் வாங்கிடுவான். அதான் சீல்டு. அதாவது அவங்க இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் உலகத்துல வாழ்ந்தா கூட அவங்கள்ட்ட என்ன வராது? அவங்கள்ட்ட கேரக்டர் மாற்றம் வராது. அதனாலதான் நமக்கு எப்பயுமே பாடம் கேட்குறோம், கேரக்டர் தான் முக்கியம். கேரக்டர் தான் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்ட்டு இந்த கேரக்டர் ரீச் ஆயிடுவாங்க. அதுக்கு ஒரு வசனம் பைபிள் இருக்கு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இருக்குது. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நில்லுங்கள். இவங்க கிறிஸ்துவுடைய குணாதிசத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த கேரக்டர் ரீச் ஆயிடுவாங்க மாம்சத்துல இருக்கும்போதே. அதாவது மரிக்கிறதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவனுடைய குணாதிசத்தை முழுமையை அடைஞ்சிருவாங்கன்றத அந்த பாடத்துல பார்த்துட்டு இருக்கோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சகலத்தையும், எபேசியர் 6:13, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக. நீங்க வால்யூம்ல கொண்டு போய் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 6வது வால்யூம்ல 7வது பாடம் நோட் பண்ணலாம். 6th வால்யூம் 7th லெசன் புது சிருஷ்டியின் நியாயப்பிரமாணம் என்ற தலைப்புல சொல்றாரு. நீங்க ஒரு கேரக்டர் காட்டுறதுக்கு கடைசியா எப்படியாவது கேரக்டர் நிறுத்தி முடிச்சிடலாம். அதாவது கடைசியா எப்படியாவது நம்ம சொல்லுவாங்க சில டைம், நம்ம பொதுவாக சொல்லுவாங்க என்ன சொல்லுவோம் நம்ம சில டைம்ல, மறிக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக சொல்ல நம்ம சாவறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லுவோம் இல்லை சில டைம்,
நான் சாவறதுக்கு முன்னாடி எப்படியாவது என்ன பண்ணணும், கேரக்டர் என்ன பண்ணணும், என்ன சொல்றோம், வளர்த்துறதுன்னு சொல்றேன் இல்லையா? அப்படி சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் நீங்க இப்பெல்லாம் விட்டுட்டு கடைசி நாள்ல போய் கேரக்டர் சம்பாதிச்சிட முடியாது. எவ்வளோ சீக்கிரம் அந்த கேரக்டர் ரீச் பண்ணிடுங்க. இன்னைக்கு எவ்வளோ கேரக்டர் வளர்த்துருக்க முடியுமோ வளர்த்துருங்க. நாளைக்கு எவ்வளோ வளர்த்துருங்க. அதாவது நீங்க கடைசி நாள் வெயிட் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. 6th வால்யூம்ல 7வது படத்தை சொல்றாரு. அது ரொம்ப அருமையான ரெஃபரன்ஸ். நான் வேணா கண்டிப்பா அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா அனுப்பி விடுறோம். ஆனா ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதலுக்கான ஒரு முடிவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி பாத அங்கத்தாரு அவங்க ஓட்ட ஓடி முடிச்சிருவாங்க. பூமியில தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள தேவன் முத்திரை செய்திருவாரு. அவங்க எதுக்காக இந்த பூமியில ஓட்ட ஓடி முடிச்சு கூட, கவனிங்க, ஓட்ட ஓடி முடிச்சு கூட முத்திரை ஆகி கூட ஏன் இன்னும் பூமியில இருக்கணும்? அதான் உங்களுக்கு கேள்வி வரணும். எனக்கு அதான் கேள்வி வந்துச்சு. ஓட்ட முடிச்சிடுறாங்க, முத்திரிக்கப்பட்டாச்சு, ஓகேங்களா, சீல்டு ஆயிட்டாங்க. அவங்க தான் 1,40,000 சீல்டு ஆயிடுச்சு. ஆனா அத்தை வந்து யாரும் போய் நான் தான் சீல்டு, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இல்லை இவரு தான் அந்த சீல்டு யாரும் சொல்லக்கூடாது. போயிட்டு இந்த விஷயத்த வந்து பைபிள்ல எங்கேயுமே நம்மள போய் அந்த அத்தாரிட்டி எடுத்துடக்கூடாது. இதுதான் யெகோவா சாட்சி பண்ணிருக்கிறாங்க. யெகோவா சாட்சி என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ள ஒரு சில பேர் என்ன சீல்டு ஆயிட்டாங்க, அவர் தான் சொல்லி காமிச்சிட்டாங்க. அப்படி நாம அந்த மிஸ்டேக் செய்திடக்கூடாது. எல்ஹெச்எம் சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தோம் நம்ம. எல்ஹெச்எம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜான் பால் சொல்லிட்டாரா, பால் ஜான்சன் சொல்லிட்டாரா, நான் தான் கடைசியா முந்திரிக்கப்பட்ட நபர் அப்படி சொல்லிட்டாரா. அது வராங்க. இங்க வந்து இந்த வேலை யாருன்னு பார்த்தா நம்மள தேவன் தான். இது தேவன் அவங்கள முத்திரிப்பார். தேவன் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆவினால் ஜனிப்பிக்கப்படுறதுடைய எண்டு கொண்டு வருவார். கடைசியா நான் பார்க்கும்போது இந்த ஆவினால் ஜனிப்பிக்கப்படுதலுக்கான முத்திரிக்கப்படுதல் முடிஞ்சிருக்கும். சில பரிசுத்தவான்கள் பூமியில தான் இருப்பாங்க, கடைசி அங்கத்தார். இப்போதான் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி, ஏன் இருக்கிறாங்க அவங்க? ஏன் இருக்கிறாங்கனாக்கா, மற்றவங்களுக்கு இந்த உலகத்துக்கு கடைசி விட்னஸ் பண்ணிட்டு போறதுக்கு அவங்க தான் நிற்பாங்க. உலகமே இந்த பூமியில இருக்கிற என்டையர் குளோபல்ல இருக்கிற 240 தேசமும் இந்த பூமியில ஒரு விட்னஸ் கேட்பாங்க. தேவான் எப்படி ஆபிரகாம் வந்து யோவான் சொன்ன வரைக்கும் வந்து, அதாவது இயேசு கிறிஸ்து வரைக்கும் சொன்னார் பார்த்தீங்களா, என்டையர் ட்ரூத் சொன்னார் பார்த்தீங்களா? அப்படி சொல்லும் போது உலகத்தின் கடைசி வரைக்குமே இந்த சத்தியம் கிராஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த இன்டர்நெட்டு, ஃபோனு, அப்புறம் சேட்டலைட்டு, உலகம் முழுக்க இந்த செய்தி போகிறதுக்கான இந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இதெல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி மெம்பர் கொடுக்குற சாட்சி தான் கடைசியாக இந்த உலகத்தில் அது முடிவு நிறைவேறும். அப்புறம் இந்த கடைசி மெம்பர் கொடுக்குற அந்த சாட்சி தான் உலகத்தின் மிகப்பெரிய விட்னஸா மாறும். அவர்கள் தான் பாத அங்கத்தாருடைய கடைசி பக்கத்தில் வாழக்கூடிய. யோசிச்சு பாருங்களேன், இந்த பூமியிலிருந்து அவர்கள் எடுத்து போடப்பட்டதுக்கு அப்புறம் பைபிள்ல ஒரு வசனம் கருத்து சொல்றா தெரியுங்களா? பூமியானது உப்பினால் சாரமற்று போனால், வசனம் படிச்சிருக்கோம், சொல்லுங்க பார்க்கலாம். உப்பினால் சாரமற்று போனால் அடுத்து என்ன பண்ணுமா? இந்த பூமியானது உலகத்தின் வெளிச்சமா இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை எடுத்து போட போறாங்க. அதாவது கன்க்ளூஷன் என்ன, பூமியில 1,40,000 முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் இந்த மகா உபத்திரம், மிகப்பெரிய ஆபத்து உலகத்துக்கு வரும். அப்படின்னா இது எப்போ வந்தாலும் நிறைவேறி வரலாம். எவ்வளோ சீக்கிரம் தீர்வசம் நிறைவு போயிட்டு இருக்குது. அப்போ நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் காணப்படணும். இப்போ உங்களுக்குள்ள யாராவது சரஸ்வரிகளே இந்த பாடத்தை ரொம்ப சீரியஸாக கவனிச்சிருந்தீங்கன்னா இன்னொரு கேள்வி வரும். நமக்கு படிக்கும்போது வந்துச்சு, ரொம்ப வருஷமா இருந்துச்சு, அதே கேள்வி உங்களுக்கு வரும். எந்த கேள்வி வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க யார் கேட்குறீங்க பார்க்கலாம். ஒரு கேள்வி சீரியஸாக ஒரு கேள்வி வரும். அப்போ முத்திரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சில பேர் கடைசி பரிசுத்தவான்கள் பூமியில வந்து அவங்க 1,40,000 தகுதி உள்ளவர்களா வாழ்ந்துட்டு இருக்கிற ஆவினால் ஜெனிக்கப்பட்ட சகோதர சகோதரர் இருந்தா கூட அந்த ஆவினால் ஜெனிக்கப்பட்டதல் நிறைவேறினதுக்கு அப்புறம் இங்க சத்தியம் பேசப்படுமா, பேசிக் கிளாஸ் நடக்குமா, அல்லது அந்த விட்னஸ் நடந்துட்டு இருக்குமா பூமியில, அது ஸ்டாப் ஆயிடுமா? கரெக்டா சொல்லுங்க. இந்த கேள்வி கூட ஆன்சர் குத்துறாதீங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை லாஸ்ட் மே மாசத்துல பிரதர் பிரபாகரன் பிரதர் அவங்க வந்து கிளாஸ் பண்ணிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான கிளாஸ். அறுவடை நிற்காது. அப்போ கூட பேசிக் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கும். அப்போ கூட புதுசா சில பேர் கிளாஸ் வந்துட்டு தான் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஞாபகம் இல்லையா? அறுவடை என்பது நிறுத்தப்படணும் என்பது உலக மனிதர்களால மதத்தினால சொல்லுவாங்க, நீங்க நிக்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் அறிகுறி.
அது வரைக்குமே பேசிக் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கும், அறுவடை போயிட்டு தான் இருக்கும், புதுசாக பேசிக் கிளாஸ் கேட்டு தான் வருவாங்க. ஆனால் இந்த அறுவடை காலத்தினுடைய முடிவு நம்ம வந்து இந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இல்லை இதுக்கப்புறம் அறுவடை செய்யக்கூடாது என்ற மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, நாம் யாருமே அறுவடை ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம நிக்க வச்சிடக்கூடாது. அறுவடை ஆரம்பிச்சது யாரு, யாரு முடிப்பாரு? அப்போ ஒரு சில பேர் ட்ரூத்தை கேட்டு உள்ள வருவாங்க. ஆனா அவங்க என்ன ஆக முடியாது தெரியுங்களா? அவங்க சத்தியம் கேட்கலாம், ஒருவேளை நிரசனம் எடுக்கலாம், ஆனா சபையாகிற வாய்ப்பு அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இதை பத்தி ரொம்ப ஆழமான விஷயங்கள் தான் உங்களுக்கு ஏற்கனவே அந்த புக்கு கொடுக்கப்பட்டாச்சு. பிரதருடைய கொஸ்டின் ஆன்சர் புக்னு ஒரு புக் இருக்குது, உங்களுக்கு எல்லார்ட்டையும் அந்த புக் இருக்குது. இப்போ எடுத்து ஸ்டடி பண்ணுங்க, எடுத்து ஸ்டடி பண்ணி பாருங்க, அதுல எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் கிடைச்சிருக்குது. அப்படி நான் சகோதர சோரிகளே, அப்போ நம்ம என்ன இந்த பாடத்துல கத்துக்கொள்ள போறோம் பாத்தீங்கன்னா, அறுவடை எப்பயோ முடிட்டோம், எப்பயோ தேவன் சீல் பண்ணிட்டோம். ஆனா நம்ம இறுதி சாஸ்வருக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணிருக்கணும், அறுவடை ஊழியங்களுக்கான வேலைகள் நம்ம செய்து தரணும். ஏன்னாக்கா அந்த அறுவடை ஊழியத்துக்கான வேலை செய்துட்டு இருக்கும் போது பாருங்க, உதாரணத்துக்கு இந்த ஒரு மிகப்பெரிய சத்தியத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்ட நமக்கு சௌரஸ்வரிகளே, எந்த ஒரு காலத்திலையும் நாமும் நிறுத்தி வச்சிடக்கூடாது. பிரியமான சௌரஸ்வரிகள், அப்படின்னா இப்போ அடுத்த கேள்வி வருது, அப்ப அந்த லாஸ்ட் பர்சன் நான் இருந்துடக்கூடாதா? கேள்வி வருதுங்களா? அடுத்து நானா இருந்துடக்கூடாது அந்த லாஸ்ட் பர்சன்? அப்படி போகாதீங்க, அந்த மாதிரி என்ன வேண்டாம். நாம் அந்த கிறிஸ்துவனுடைய சபையாக ஆகிறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. நான் எப்படியாவது ஆவினால் ஜெனிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள நான் கடந்து வந்திருக்கிறேன், நான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியான் என்ற அந்த ஆர்வம் இருக்கட்டும். ஆனால் சகோதர சோரிகளே, இப்பொழுதே நாம் சில அறிகுறி பார்த்துட்டு இருக்கோம். பேசிக் கிளாஸ் எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி 1000, 2000, 3000 பேர்லாம் வந்தான். அப்படியே எண்ணிக்கை அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு குறைஞ்சிச்சு. அமெரிக்காவில் இப்போலாம் எங்கேயும் பேசிக் கிளாஸ் போகிறது கிடையாது, வெறும் ட்ராக்ஸ் மாட்டுறது தான், வால்யூம் மாட்டுறது தான். அப்படியே இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் போய் பார்க்கும்போது சரஸ்வரிக்கலாம் எல்லா இடத்துல ஊழியம் போயிருக்குது. தமிழ்நாடுலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் போடும்போது 2000 பேர், 1000 பேர், 500 பேர், 400 பேர் வருவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ எல்லாமே நாங்கள் மெதுவாக அப்படியே கம்மியாக வந்துட்டு இருக்குது. இப்போ வரக்கூடியலாம் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் தான் வராங்க. மெதுவாக அந்த அறுவடைக்கான தன்மை கம்மியாகிட்டு இருக்குது. அதே போல் அறுவடை ட்ராக்ஸ் கொடுத்தா கூட இப்போ யாருமே வெளியே இருந்து அவங்க அனுப்புறது கிடையாது. யாரை பேர சபைகளில் யாருமே என்ன பண்ணுறது, எங்கே கிளாஸ் கேட்க போவாதீங்கன்னு சொல்லி அவங்களையும் போர்ஸ் ஆகிட்டு இருக்குது. எல்லா விஷயமும் நடந்து போயிட்டு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததே பெரிய விஷயம் இல்லைங்களா? இவ்வளோ பெரிய அறுவடை ஊழியத்துக்குள்ள வந்ததே பெரிய விஷயமா இருக்கும்போது நம்ம எந்த காரணத்தை கொண்டு இந்த அறுவடையை நாம் ஸ்டாப் பண்ணக்கூடாது சரஸ்வரி. இதுல நமக்கு ஒரு ஆறுதல் விஷயம் இருக்குது. இந்த 7ஆம் சபை காலத்துல தான், 1ஆம் சபை காலத்துக்கு அப்புறம் 7ஆம் சபை காலத்துல தான் அதிகமாக மனவாட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்கு. தெரியுங்களா? பயந்துட வேண்டாம் யாருமே. அதிசயமான சில விஷயம் பார்த்துட்டு இருக்கேன் இன்னைக்கு பாடங்கள். 1ஆம் சபை காலத்துல அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, சத்தியம் முழுக்க வந்துச்சு. 2ஆம் சபை காலத்துல இருந்து 1ஆம் சபை 2ஆம் சபை காலத்துல அதிகமாக சபை போயிருக்காங்க. 3ஆம் சபை காலத்துல இருந்து 6ஆம் சபை காலம் வரைக்குமே அந்தி கிறிஸ்து காலத்தினால ஜனங்க அதிகமான சத்தியத்துக்குள்ள வர்றது இல்லை. மனவாட்டியாகவும் போயிருக்கிறாங்க, கம்மியா போயிருக்கிறாங்க. மனவாட்டியா போயிருக்கிறாங்க, ஆவில ஜனிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் பேர் தான் போயிருக்கிறாங்க. ஆனா அதிகபட்சம் எங்க போயிருக்காங்க கேட்டீங்கன்னா, போறாங்க பாத்தீங்கன்னா இந்த 2 இந்த யுகம் முழுவதுல கடைசியில பார்க்கும்போது 7ஆம் சபை காலத்துல தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. தெரியுங்களா? எதை வச்சு சொல்றீங்கன்னு கேட்கலாம். எதை வச்சு நீங்க சொல்றீங்க கேட்கலான்னு பாத்தீங்கன்னா, பிரமிட் பார்த்திருக்கோம். நம்ம பிரமிட் பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இந்த சார்ட்ல பாருங்களேன். ஆக்சுவலி இந்த பிரமிட் நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எழுத்தை இப்ப கவனிக்க வேண்டாம், அது வேண்டாம், அது வேற சத்தியம். இதுதான் கிறிஸ்து தலையாக இயேசு. அங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குதுனாக்கா, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஆரம்பிச்சிருக்குதுன்னா, தலையாக இயேசு ஆரம்பிக்கும் போது அவர் ஒத்துருதான். அப்புறம் 12 பேர், 120 பேர், 3000 பேர், அப்படியே 1ஆம் சபை, 2ஆம் சபை, 3ஆம் சபை, 4ஆம் சபை, 5ஆம் சபை, 6ஆம் சபை, 7ஆம் சபை. 7ஆம் சபை 50வது கரெக்டுங்களா? முடிவு எதுனாவதுங்களா? பெருசாவதா? அப்போ 7ஆம் சபை காலத்துல தான் ஏன் அவ்வளவு பேர் போறாங்க பாத்தீங்கன்னா, எல்லா சத்தியமும் 7ஆம் சபை காலத்துல தேவன் கொடுத்துட்டாரா? 7ஆம் எக்காலம் ஊதும் போது சகல சத்தியம் வெளிப்பட சொல்லிட்டாருங்களா? அப்ப எல்லா சத்தியம் கிடைக்கும் போது ஸ்டில் இன்னைக்கு வரைக்குமே உங்களுக்கும் எனக்கு என்ன வாய்ப்பு இருக்கு? சத்தமே இல்ல. அந்த ஆவினால் ஜெனிபிக்கப்பட்ட கர்த்தர் இயேசுக்குள்ள முத்திரிக்கப்பட்டு மகிமையில போவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிட வேண்டாம் சகோதரர்களே. ஆனா எந்த காரணத்தை கொண்டு இந்த பலியின் ஜீவியத்தைய நாம் தள்ளி போட வேண்டாம் சகோதரர்களே. இப்பேற்பட்ட இந்த சத்தியத்தை பெற்றுக்கொண்ட நாமோ கடைசியா ஒரு விஷயம் பார்த்து முடிக்கலாம். இந்த டோர் க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்லி ஒருவரும் உங்களை வஞ்சித்திராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆனா பேசிக் கிளாஸ் போவோம், முடிய கூட போயிட்டு இருக்கோம். நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா,
நாம் எதையும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இந்த அறுவடை ஊழியத்துக்காக என்னால் என்ன பெஸ்ட்டாக செய்ய முடியும்? டைம் கொடுக்க முடியுமா? காசு கொடுக்க முடியுமா? நேரம் கொடுக்க முடியுமா? அதாவது நம்ம எழுத்து கொடுக்க முடியுமா? என்னென்ன செய்து முடிச்சிடலாம், பரவாயில்ல. யாரோ செய்கிறாங்க, யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, தயவு செய்து அப்படி இருந்துடாதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு தனிப்பட்ட பண்ண முடியாது. ஒரு கூட்டமாக கிறிஸ்துவனுடைய சரீரங்கமாக தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இறுதி சுவாசம் வரைக்குமே சௌரஸ்வரிகளே, யாருக்கு தெரியும்? சௌரஸ்வரிகளே யாருக்கு தெரியும்? வரக்கூடிய ஒரு சில பேர் பேசிக் கிளாஸ் கேட்க வரக்கூடியங்க, அவங்க கடைசியாக கூட இருக்க முடியுமே. நம்ம எந்த விதமான வாய்ப்பும் இழந்து போக வேண்டாம். நம்ம எல்லாருமே ஆவினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய கடைசி காலத்தை வாழ்ந்துட்டு இருக்கும்போது நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா, தேவனுடைய ஜனங்கள் சத்தியத்துக்குள்ள வரும்போது, ஒரு உதாரணம் சொல்லி பாடம் முடிச்சிடுறேன். இன்னைக்கு பேசிக் கிளாஸ் போயிட்டு இருக்கா? புதுசா பேசிக் கிளாஸ் கேட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களா? அந்த ஞானஸ்தானம் எடுத்து உங்க வாழ்க்கையில ஆவினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய ஆதாரம் நம்ம பார்க்க முடியுதா? ஆதாரம் உங்களுக்கு புரியுதுங்க? எவிடன்ஸ் பார்க்க முடியுதா? புதுசா ஞானஸ்தானத்து வராங்க, அவங்கள்ட்ட அந்த ஆதாரம் பார்க்க முடியுதா? கரெக்டா தேவனுடைய வேலை செய்யறதுக்கு, குணங்களை காட்டுறதுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில சில ஆதரவு வெளிப்படுதா? அப்படியே தேவன் ஒரு இடத்துல செய்துட்டு வந்துட்டு இருக்கிறார். போக 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 இது நிறைவடையும் போது அப்படியே ஜனங்கள் கோரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஆகையால் சகோதர சகோதரிகளே, இந்த யுகத்தின் கடைசியாக பார்த்துட்டு இருக்கும்போது எப்போ வேணாலும் இந்த இறுதி நாட்கள்ல ஆவினால் ஜென்பிக்கப்படக்கூடிய காலப்பகுதி முடிஞ்சிடும். பெயர் சபை உங்களுக்கு தெரியுங்களா? அந்த 10 தேசம் நம்ம பார்த்தல, அந்தி கிறிஸ்து காலம் மறுபடியும் சிறிய காலம் வரும்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதுக்கும் காலம் வந்து விட்டது. யூரோப்ல வந்து ஃபைனான்ஷியல் பிரச்சனை வந்ததுனால, அந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிறதுனால, ஃபைனான்ஷியல்ல ரொம்ப வீக் ஆனதுனால அவங்க அத்தனை பேர் சேர்ந்து போப்பு கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. ஃபைனலா போப்பு கூட பார்த்தீங்கன்னா, மரியா வந்து தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் கிடையாதுன்னு அறிக்கை பண்ணிட்டார். தெரியுங்களா உங்களுக்கு? இது வரைக்குமே 2000 வருஷமா தேவன்கிட்ட போனோம்னா மரியா அவசியமா இருந்துச்சு, மரியா தான் தேவனுடைய சமூகத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா போப்பு என்ன பண்ணிட்டாரு? மரியா அவசியம் கிடையாது என்பதை அவர் எடுத்துட்டார். அப்ப போப்பு மேல நல்ல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு எல்லாருக்குமே. ஓகே, இந்த போப்பு வந்து அமெரிக்கால இருந்து வந்தவர், அதனால நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப க்ளோஸ் ஆகிறதுக்கு போயிருக்கிறாங்க. இப்போ போப்பு இந்த 10 ராஜ்யமும் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா கூடிய சீக்கிரம் மிருகத்தின் சொரூபம் கூட உலகத்துல வரப்போகுது. சபை கூடுதல் கூடக்கூடாது, ஸ்டடிஸ் பண்ணக்கூடாது, பைபிள் ஸ்டடிஸ் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய போர்ஸ் நம்மள வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே ஆவினால் ஜனிப்பிக்கப்படக்கூடிய சகோதர சகோதரிகள், நாம் என்ன கேரக்டர் காட்டணுமோ, நம்ம என்ன பலின்ஸ் ஜீவன் செய்யணுமோ அது செய்து முடிக்க வேண்டிய வேலையை நம்ம தான் செய்து முடிக்கணும். அதுக்கு ஒரு வசனம் பைபிள் இருக்கா? அந்த வசனம் மனப்பாட வச்சுக்கலாம். பிலிப்பியர் 2:12 வசனம் இருக்குது. அதாவது உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்க உறுதிப்படுத்துங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பிலிப்பியர் 2:12-13 வசனம் படிச்சிருங்க. பிலிப்பியர் 2:12 வசனம். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சபியமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த ரட்சிப்பை நிறைவேற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, சத்தியத்துக்காக, சகோதரர்களுக்காக, தேவனுக்காக, தேவனுடைய மகிமைக்காக, அது அத்தனையும் இது சொல்லியோ போர்ஸ் பண்ணியோ கட்டாயத்தோட நாம் இறுதி நாட்கள்ல வந்து வருஷம் இருக்கு இல்லையா, ஒருவனும் கிரியை செய்யாத ராவுக்கால வருவதற்கு முன்பாக இருக்க வசனம் இருக்கா? யோவான் 9:4. அந்த ராவுக்கால் வரும்போது ஒருவரும் கிரியை செய்ய முடியாது. கர்த்தர் கூட அந்த ராவுக்காலம் வந்துச்சு, அதை நம்ம நெக்ஸ்ட் படிக்க போறோம். அவருக்கு ராவுக்காலம் வரும்போது அவரும் கூட எந்த வேலை செய்யாதவே அமைதியாயிட்டார். அதனால சகோதர சகோதரிகளே, உன் கையில் எது நடுகிறதோ அது உன் முழு பலத்தோட செய்து முடிச்சிடும். நீ போகிற பாதளத்தில் வித்தையும் செய்க எதுவே கிடையாது. உயிர் இருக்கிற வரைக்குமே நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். இறந்துட்டானாக்கா, நம்ம கூட இருக்கிற பரிசுத்தவன் இறந்துட்டாங்கனாக்கா, சே அந்த சகோதரருக்கு ஏதோ செய்திருக்கலாமே, நோ, அந்த வாய்ப்பே கிடைக்காத பொறுத்த வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நமக்கான மிகப்பெரிய வாய்ப்பு முடியக்கூடிய காலத்தில் வந்துட்டு இருக்கிறோம். நாம் ஒவ்வொருத்தரும் ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டங்க, உண்மையும் உத்தமமாக வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்த, அந்த உறுதிப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறதுக்கு நமக்கு தேவன் கிருபை செய்வார். எங்கேயாவது இந்த டோர் க்ளோஸ் பண்றது தேவனுடைய வேலை தான், மனிதனுடைய வேலை இல்லை என்பதுக்கான எவிடன்ஸ் எங்கன்னா பைபிள் இருக்கா? யாருமே இதை டேட் பிக்ஸ் பண்ண முடியாது, எந்த சகோதரனும் பிக்ஸ் பண்ண முடியாது. தேவன் தான் செய்து முடிப்பார்னு பைபிள்ல எங்கேயாவது கிளியர் அறிகுறி எங்கன்னா பைபிள் இருக்கா? புரியலங்க? வெரி குட் சிஸ்டர். சிஸ்டர் சொன்னதுதான் சரியான பதில். நோவாவை பேலையை கட்ட சொல்லிட்டு அவரை கொண்டு போய் உள்ள போனதுக்கு அப்புறம் டோர் க்ளோஸ் பண்றார். நோவா பண்ணல, தேவன் பண்ணார். என்ன குறிக்க தெரியுங்களா? அந்த பேலை தான் கிறிஸ்துவனுடைய சாயல்.
நோவா கட்டிட்டு இருக்கும்போது தேவன் ஏன் பொறுமையா இருந்தாருன்னா, நோவா கட்டி முடிக்கிட்ட வெயிட் பண்றாங்க. அதே மாதிரி தான் அந்த உலகத்துல மிகப்பெரிய முடி வரப்போகுது. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவின் சாயல் கட்டி முடிக்கிட்டும் வெயிட் பண்ணிருக்கிறார். அதை கட்டி முடிச்ச உடனே யோவான் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நோவா உள்ளே போன பின்பு தேவன் கதவை அடைத்தார். அது தேவனுடைய பாட். அதான் வெளியாக்கப்பட்டவைகள் நமக்குள்ளேவது, வெளியாக்கப்படாதது மறையாக்கப்பட்டது தேவனுக்கு என்பதை இந்த இடத்துல படிக்கிறோம். வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனம் 16 முடிச்சுட்டு நான் பாடம் முடிக்கலாம். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித அதான் கரெக்டுங்களா? வாசி 16 வாசிங்க வாசிங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அதான் தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு, ஏன் இப்படி பைபிள்ல எழுதியிருக்கு வசனம்? தேவன் தான் இந்த ஆவினால் ஜெனிப்பிக்கப்படக்கூடிய ப்ரோசஸை நிறுத்தி வைப்பார். சரிங்களா? அவர் தான் அதை ஆரம்பிச்சு அவர் தான் முடிப்பார். அதனால தான் நமக்கு மனசுல என்ன பதிவு செய்துட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கி எழுதுகிறோம் பார்த்தீங்களா காலையில, இன்னைக்கு மாதிரி 15 முடிஞ்சு மறுபடியும் நம்ம அலுவலில் போயிடுவோம். தூங்கி எழுதுகிறோம் பார்த்தீங்களா, காலையில் எழுந்துட்டோம் இல்லையா, அதுதான் என்னுடைய கடைசி நாள் நினச்சிக்கோங்க. தூங்கி எழுந்த உடனே இதுதான் என்னுடைய கடைசி நாள். ஏன்னா நான் மறுபடியும் நான் இன்னைக்கு தூங்க போறேன், அப்புறமா நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது. இன்னைக்கு நான் பலியின் ஜீவிதத்தை என்னெல்லாம் செய்ய முடியும், அப்படி ஒருத்தர் கணக்கு போட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்காவது முடிவிட்டோம் நமக்கு பரவாயில்ல, சபை என்னைக்காவது முடிவிட்ட பரவாயில்ல, நான் அவருக்கு உண்மையான கணக்கு கொடுக்கறதுக்கு நான் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருப்பேன். அந்த சிந்தையோட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னைக்கூட நமக்கு ஆவின் ஜனிக்கப்படுதலுடைய பாடம் நிறைவே முடிஞ்சது. ஒரு சில விஷயங்கள் வேகமாக போயிருக்கிறேன், ஒரு சில விஷயங்கள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய புத்தகத்தில் அது இருக்கும். நீங்கள் தொடர்ந்து வாசிங்க. இது சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்களே பேசி ஒரு கழுப்பத்துக்குள்ளே போயிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களை அணுகுங்க. எந்த கேள்விக்கான பதில் இருந்தால் கூட எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்கிறோம், தெரியாத விஷயங்களை தெரியலன்னு என்று சொல்கிறோம். சுரசுரிகளே, இப்படியாக பரலோகத்தின் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆவியினால் ஜெரிக்கப்பட்ட இந்த பாடத்தை எடுக்கவும் அதை நம்ம அதிகமாக வாசிக்கவும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இது அனைத்தையும் ரீப்ரின்ஸ் ஆர்டிகல்ஸ் வர சொல்லி ஏற்கனவே பிரபாகரன் பதர் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிற சப்ஜெக்ட் எல்லாமே ஒரு புக்காக ஏற்கனவே சில 2018 அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதை புக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்கள் மதத்தில் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நாங்களாக தேடி கண்டுபிடிச்சி எதுவுமே கிடையாது. தேவனுடைய வசனங்களே முன்னாடி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது அத்தனையும் புத்தகம் உங்களுக்கு இருக்குது, சகோதரர் உங்களுக்கு பதிவு செய்வாங்க. தேங்க்யூ சார்.